வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ். பாக்கியா இங்க நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே பாக்குறாங்க. பார்த்துட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நம்ம இந்த ஃபேமிலியில இருக்க வேண்டாம், வேற பக்கம் போயிடலாம் அப்படிங்கறத முடிவு எடுக்கிறாங்க. இதை பத்தி டீட்டெயிலா இந்த எபிசோடு ப்ரமோ ப்ரெடிக்ஷன்ல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியாக்கு ஒரே குழப்பமா இருக்கு. என்னடா இது, கோபி இவ்வளவு மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, ராதிகாவும் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. சரி, அவங்க நினைவுல எடுத்து பாக்குறப்போ அவங்க செஞ்சது கரெக்ட் தான். பட் கோபி எப்படி சேர்த்து வைக்கிறது ராதிகா கிட்ட அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல பார்த்தா ஒரே ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. சரி, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறாங்க பாக்யா. ஏண்டா என்னாச்சு, ஏன் இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இல்லம்மா, அப்பா டிவோர்ஸ் பண்றப்போ உனக்கும் இப்படிதானே ஃபீல் ஆயிருக்கும். அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு தெரியுமா, அதை பாக்குறப்போ எனக்கு மனசு கஷ்டமா இருக்குமா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்னடா பண்றது, எல்லாமே நம்ம கடந்து போய் தான் ஆகணும், ஒன்னும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரிடா, நீ போய் படுத்து தூக்கு போன அனுப்பிச்சு விட்டுறாங்க. இருந்தாலும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே செல்லின்னு போறாங்க. முதல்ல கோபி மட்டும்தான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா போக போக பார்த்தா செலின் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பாட்டி தன்னோட பையனை எப்படியாச்சும் பாக்கியா கூட சேர்த்திடணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. அதையும் புரிஞ்சுக்கிறாங்க பாக்கியா. என்ன பண்றதுன்னு தெரியலையே. இவரு ஒரு பக்கம் உடம்பை தண்ணிட்டு இருக்காரு ராதிகா இப்படி விட்டு போனதை நினைச்சு. ஆனா அத்தையும் அதை பத்தி கண்டுக்கிற மாதிரியே இல்ல. ராதிகா கூட அத்தை கண்டிப்பா சேர்த்து வைக்க மாட்டாங்க அப்படிங்கறத நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. பாக்கியாவும் சரி என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லி பாக்கியா ரொம்ப யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி படுத்துட்டு காலையில யோசனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்தது ராதிகாவை காமிக்கிறாங்க. ராதிகாவும் ஒரு பக்கம் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கோபியை நினைச்சுதான். மயுவும் எனக்கு அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு அவங்களும் தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க குடும்பத்தை நம்ம இனி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு ராதிகா முடிவு பண்ணிடுறாங்க. கோபி கிட்ட இனி பேசவே கூடாது, பேசாம நம்ம டிரான்ஸ்பர் வாங்கிட்டு ஊரை விட்டே போயிடலாமா? இல்ல ஊரை விட்டு போக வேண்டாம், நாட்டை விட்டு வேற எங்கேயாச்சும் போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க ராதிகா. இதுக்கான வேலையை நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ராதிகா முடிவு பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் காலையில ஆகுது. எல்லாரும் ஒரே டல்லா இருக்காங்க. அப்பதான் பயங்கர தலைவலியோடு எழுந்திருச்சு வர்றாரு கோபி. அவரு ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் வர்றாரு. கோபி, காலையில சாப்பிடுற மாத்திரை எல்லாம் சாப்பிட்டியாடா அப்படின்னு பாட்டி கேக்குறாங்க. சாப்பிட்டுட்டம்மா. டேய், சாப்பிட்ட மாதிரியே தெரியலையே, நீ சாப்பிட்டே முதல்ல அப்படின்னு கேக்குறாங்க. சாப்பிட்டம்மா அப்படிங்கும் போதே இனியா வர்றாங்க. இல்ல பாட்டி, அப்பா எந்த டேப்லெட்டுமே எடுத்துக்கல, இங்க பாருங்க அப்படியே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. டே கோபி, உன்னோட உடம்ப பாக்கறத தவிர வேற எல்லா வேலையும் பண்றடா, உன்னை வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு போனா அந்த ராதிகா பின்னாடியே சுத்திட்டு இருக்கே தவிர இங்க உனக்காக இவ்வளவு பெரிய குடும்பம் காத்துக்கிட்டு இருக்க, அவங்கள நினைக்க மாட்டேங்கிறே. இங்க பாரு இனியா, நீ பெத்த புள்ள ஆசை ஆசையா அருமை பெருமையா வளர்த்த, அவளை நினைச்சு பாத்தியா? அவளோட எதிர்காலத்தை முதல்ல நினைச்சு பாத்தியாடா? நீ பாட்டுல டேப்லெட் எல்லாம் சாப்பிடாம இருந்தா உன் உடம்பு என்னத்துக்காகிறதா அப்படின்னு பாட்டி திட்டுறாங்க. இனிய சொல்றாங்க, டாடி ப்ளீஸ் டாடி, எனக்காவது டாடி டேப்லெட்ல ஒழுங்கா போடுங்க டாடி, ப்ளீஸ் டாடி அப்படின்னு சொல்றாங்க. அவர் அதை கண்டுக்கவே இல்லை, ஒரே ஃபீலிங்ல இருக்காரு. அதெல்லாம் பார்த்துட்டு இனியா டைனிங் ஹால்ல வந்து கோபி இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஜி, இதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்கா அப்படின்னு ஜெனியும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல அக்கா, நீங்களே பாத்தீங்களா எப்படி இருந்த டாடி எல்லாமே இந்த ராதிகா ஆண்டினால தான் வந்தது, பாருங்க எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சவால் பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க பாக்யா. விடு, எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு ஜெனி சொல்றாங்க. இங்க பாருங்க, எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அப்பா டேப்லெட் சாப்பிடாம இருக்காரு, ஆனா அம்மா அதெல்லாம் கண்டுக்கிறாங்களா? அவங்க பாட்டுல அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு குக் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்களா அக்கா அப்படின்னு சொல்லி பயங்கர கோவப்படுறாங்க பாக்யா மேல. இனியா அதை கேட்டுட்டு ஜெனி சொல்றாங்க, இனியா அம்மா பத்தி சொல்லக்கூடாது, ஆன்டி எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க தெரியுமா, அவங்களும் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்பாவை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்களா அக்கா? இனியா அக்காவை நினைச்சு ஃபீல் பண்ணல, ராதிகா மேடம் இருக்காங்கல்ல பாவம் இல்ல, அவங்கள நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தானே இருப்பாங்க அப்படின்னு கோவம் வந்துருது இனியாக்கு. அப்பாவை பத்தி நினைக்காம அப்பாவே வேண்டான்னு சொல்லிட்டு போன அந்த ராதிகாவை பத்தி எதுக்கு நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்களா மாமா அப்படின்னு அவங்க கண்டுபிடித்திட்டுறாங்க. ஆனா இதெல்லாம் எதுக்குமே பதில் சொல்லாம குக் பண்ணிட்டு இருக்காங்க பாக்கியா. பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க, டேய் நீ இது எல்லாத்தையுமே மறந்துடுடா, கொஞ்ச நாள் ஆகும் மறக்கிறதுக்கு, ஆனா நீ மறந்துதான் ஆகணும், அவன் நமக்கு வேண்டாண்டா, நம்ம குடும்பம் தான் நமக்கு முக்கியம்டா அப்படின்னு பாட்டி ஒரு பக்கம் தூபத்தை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா அது எதுவுமே கண்டிக்கவே இல்லை கோபி. இல்லம்மா, ராதிகா என்னை விட்டுட்டு போயிட்டா, நான் என்னம்மா பாவம் செஞ்சேன், ஏமா ராதிகா என்னை விட்டுட்டு போனா, நான் அவளை நல்லா தானே பாத்துக்கிட்டேன், நானும் அவளும் ஹாப்பியா தானே இருக்கோம் அப்படின்னு சொன்னதவே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு சிலையன்னு சொல்றாரு, அப்பா நீ இது எல்லாமே கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துதான் ஆகணும், ஏன்னா வேற வழி இல்லப்பா, உங்களோட ஹெல்த் இல்லாட்டி பாதிக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு பாதிச்சா பரவாயில்லடா, என் ராதிகாவை என்னை விட்டு போயிட்டா,
இதுக்கு மேல என்ன இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ராதிகா கிட்ட பேசினாலும் ஒரு பிடி கொடுத்தும் கூட பேச மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தது இனியா வர்றாங்க. டாடி, உங்களுக்கு அந்த ராதிகா ஆன்ட்டியும் மயும் முக்கியமா இல்ல நான் முக்கியமா டாடி? அத முதல்ல நினைச்சு பாருங்க. இல்லடா செல்லம், நீயும் எனக்கு முக்கியம்தான். ராதிகா, மயு எல்லாருமே வேணும்டா. நீங்க எல்லாருமே எனக்கு வேணும். அப்படின்னாதான் எனக்கு என்னோட லைஃபே ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. டாடி, இந்த ஜென்மத்துல இது நடக்காது. ஒண்ணு அவங்க கூட நீங்க வாழணும், இல்லைன்னா எங்க கூட நீங்க வாழணும் டாடி. ஏதாச்சும் ஒண்ணா முடிவு எடுத்துக்கோங்க. ஏதாச்சும் ஒண்ணா நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் டாடி அப்படின்னு இனியா சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து போறாங்க. அதுக்கப்புறம் ரெடி ஆயிட்டு வந்து காலேஜ் பேக்கை எடுத்துட்டு வர்றாங்க. சாப்பிடலாம் அவங்க பாட்டுல கிளம்பி போறாங்க. அதை பார்த்துட்டு பாக்கியா கேக்குறாங்க, ஏய் சாப்பிடாம போறியடி? சாப்பிட்டுட்டு போ, டிஃபன் எடுத்துட்டு போ. எனக்கு எதுவும் வேண்டாம், இந்த வீட்ல எனக்கு நிம்மதியே இல்ல. எப்பதான் நிம்மதி வருமோ எனக்கு தெரியலமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா மேல எரிஞ்செரிஞ்சு விழுந்துட்டு போறாங்க. செல்விக்கா பார்த்துட்டு, ஏ இனியா, எதுக்கு அம்மா மேல இப்ப எரிஞ்செரிஞ்சு விழுந்துட்டு இருக்க? அப்புறம் என்ன செல்விக்கா செய்ய சொல்றீங்க? அப்பா என்னன்னா இப்படி பண்ணிட்டு இருக்காரு, அம்மா கொஞ்சம் கூட டேடி கவனிக்கவே மாட்டேங்கிறாங்க, கண்டுக்காம அவங்க பாடல இருக்காங்க, எனக்கு பயங்கர டென்ஷன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா போயிடுறாங்க. என்னக்கா இனியா பாப்பா இப்படி பேசிட்டு போகுது அப்படின்னு செல்விக்கா சொல்றாங்க. அதுக்கு பாக்கியா சொல்றாங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஆண்டி முடிவு எடுக்க போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க ஜெனி. யோசனை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஜெனி, கண்டிப்பா இதுக்கு ஒரு நல்ல முடிவா நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. செல்விட்ட கேக்குறாங்க, அப்படி என்னக்கா நீ ஒரு முடிவு எடுக்க போற? முடிவு எடுக்க தாண்டி போற. சரி சரி, நீ வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம கடைக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. பாக்கியா, ஆண்டி என்னதான் முடிவெடுக்க போறாங்க அப்படின்னு ஒரு பக்கமா குழப்பத்துல இருக்காங்க. ஜெனியும் கடைக்கு போய் வேலையை பார்ப்பாங்கன்னு பார்த்தா நேரா ராதிகா வீட்டுக்கு போறாங்க பாக்கியா. ராதிகா அன்னைக்கு ஆபீஸ் போகல, வீட்டுலதான் இருக்காங்க. ராதிகாட்ட வந்து பேசுறாங்க, என்னாச்சுங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. பாக்கியா, அதை பத்தி கேட்காதீங்க பாக்கியா, மனசு கஷ்டமா தான் இருக்கு, ஆனா இந்த ஒரு முடிவை நான் எடுத்துதான் ஆகணும் பாக்கியா. மயுதா ரொம்ப அப்செட்டா இருக்கா பாக்கியா, ஆனா அதுவும் கொஞ்ச நாளா சரியாயிரும், நான் பாத்துக்குவேன். அப்புறம் பாக்கியா, இன்னொரு முக்கியமான முடிவு வேற நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமான முடிவா? அப்படி என்னங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியா. அது, நான் இங்க வேலை செய்ய வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன், நான் வேற பக்கம் டிரான்ஸ்ஃபர் வாங்க போறேன், அதை நான் ஏற்கனவே எழுதி வேற கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா வேற பக்கம் டிரான்ஸ்ஃபரா? வேற ஊருக்கு போறீங்களா அப்படின்னு பாக்கியா கேக்குறாங்க. இல்ல பாக்கியா, நான் வேற ஊருக்கு போக போல, வேற ஒரு நாட்டுக்கே நான் போலான்ட்டு இருக்கேன், அப்ராட் போலான்னு பிளான் பண்ணிருக்கேன். எனக்கு ஏற்கனவே 2-3 தடவை ஆஃபர் வந்தது அப்ராட் போறதுக்கு, எங்க கம்பெனி மூலமா தான் அனுப்புறாங்க. அதை நான் வேண்டான்னு சொல்லி கோபினாலதான் ரிஜெக்ட் பண்ணேன். பட் இப்ப போலான்னு முடிவு பண்ணி எழுதி கொடுத்துருக்கேன். இன்னும் ஒரு 10-15 டேஸ்ல வந்துரும், நான் கிளம்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க. எங்க எதுக்குங்க வெளிநாடுலாம் போய்கிட்டு? இல்ல பாக்கியா, இங்க என்னால இருக்க முடியல பாக்கியா. ஒரு பக்கம் உங்களை நினைச்சு நான் ஃபீல் பண்றேன், இன்னொரு பக்கம் கோபி அவரோட குடும்பம், அவங்க குழந்தைங்க கூட இருக்கணும் தான் கோபி நினைக்கிறாரு. அவங்க கூட வாழ்த்துமே. நான் இங்க இருந்தேன்னா சரிப்பட்டு வராது, அடிக்கடி கோபி வந்துட்டே தான் இருப்பாரு. என்னோட மனசை மாத்துறதுக்கும் சான்ஸ் இருக்கு, அதனால நான் கிளம்பிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ராதிகா, எங்க மயு எப்படிங்க இருப்பா? பாக்கியா, மயுவும் தான் நான் கூட்டிட்டு போறேன் பாக்கியா. இல்லைங்க, எனக்கு புரியுது, மயுவை கூட்டிட்டு போறீங்கனாலும் அவ அங்க போய் தனியா இருக்கணும்ல, அவளும் இப்ப வளர்ந்து வந்துகிட்டு இருக்கா, அவளுக்கும் காலேஜ் சேர்த்தணும், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, அவளுக்கு கூட துணைக்குன்னு ஆள் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பாக்கியா, அதை எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் பாக்கியா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவோ எடுத்து சொல்லி பாக்குறாங்க பாக்கியாவும். ராதிகா கேக்குற மாதிரியே இல்ல ராதிகா, நான் சொல்றத நீங்க கேட்டுக்குங்க, நீங்க அவருக்காக வெளிநாடு போக வேண்டிய அவசியமே இல்ல ராதிகா. இல்ல பாக்கியா, நான் போயே ஆகணும், என் மனசை மாத்துறதுக்காக ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ராதிகாவோட அம்மா வர்றாங்க. பாக்கியா, நானும் எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டேன், இங்கே இரு, வெளிநாடெல்லாம் போக வேண்டாம்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறா, இவ்வளவு இந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு என்னங்க தனியா பண்ணுவா, அதுக்கு தானே உங்களை வர சொல்றேன், வேணும்னா நீங்களும் வந்து கூட இருந்துக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. ராதிகா, நான் இங்க வந்துட்டேன்னா என் பையன் இருக்கான், அவனையும் பார்க்கணும், அவன் குடும்பத்தையும் பார்க்கணும், உன் குடும்பத்தையும் பார்க்கணும், ரெண்டு பேரையும் பார்க்கணும்னு விரும்புவேன். நீ பாட்டுல வெளிநாடு போனேன்னா அங்க வந்து நான் இருந்துகிட்டா என் பையனோட குடும்பத்தையும் பார்க்கணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ராதிகாவோட அம்மா, அப்புறம் என்னமா பண்றது, நான் தான் கூப்பிட்டேன், நீங்க வரல, நான் போய் தான் ஆகணுமா, இங்க இருக்க சிச்சுவேஷன்ல நான் இருக்க முடியாது, போகணும் அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா சொல்றாங்க, ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசனை பண்ணிக்கிங்க ராதிகா, அதுக்கப்புறம் முடிவெடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல பாக்கியா,
பாக்கியா நான் முடிவு எடுத்துட்டேன், போறதை தவிர வேற வழி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா எழுந்திரிச்சிடுறாங்க. என்னாச்சு, உட்காருங்க பாக்கியா. இல்லைங்க, எனக்கு ரெஸ்டாரண்ட் போகணும், லேட் ஆச்சு. ராதிகா, நீங்க நல்லா யோசனை பண்ணுங்க, கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் ஒரு நல்ல டெசிஷன் நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ரெஸ்டாரண்ட் போறாங்க. பாக்கியா ரெஸ்டாரண்ட் போயும் அங்க இருக்க வேலையெல்லாம் பார்க்கவே இல்லை, ஒரே யோசனையில தான் இருக்காங்க. என்ன பண்ணலாம், ராதிகாவையும் கோபியையும் ஒன்னா சேர்த்தணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்றாங்க. சரி, கோபியை கொண்டு போய் ராதிகா வீட்லயே இருக்க வச்சிடலாம். ஆனா ராதிகா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க, இதுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. சோ ராதிகாவை நம்ம வீட்லயும் கொண்டு வந்து வைக்க முடியாது, இருக்கவும் மாட்டாங்க. என்ன பண்ணலாம், கண்டிப்பா அத்தா இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க, ராதிகாவை மறுபடியும் கூட்டிட்டு வர்றதுக்கு. அத்தையும் மனசு இறங்க மாட்டேங்கிறாங்க. கோபியும் கண்டிப்பா ராதிகா விட்டுட்டு அவர்னால இருக்கவே முடியாது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு வேலையெல்லாம் ஒண்ணும் பண்ணாம அவங்க பாட்டுல நின்றுட்டு இருக்காங்க. கரெக்டா செல்வி அக்கா வர்றாங்க. ஏன் அக்கா, என்னக்கா பண்ணிட்டு இருக்கிற, இப்படியே பெப்பரப்பன்னு நின்றுட்டு இருக்க, என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்ல செல்வி, நான் ஒரு முடிவு எடுக்கணும்னு சொன்னேன்ல. ஆமாக்கா, என்னக்கா முடிவு எடுக்க போற? இல்ல, நான் யோசனை பண்ணி பார்த்தேன். கோபியை கொண்டு போய் ராதிகா வீட்டுல விட முடியாது, கண்டிப்பா ராதிகா ஒத்துக்கவே மாட்டாங்க. சரி, ராதிகாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம் மறுபடியும் அப்படின்னா அத்தையும் ஒத்துக்க மாட்டாங்க. அவரோட மனசவே அத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. தன்னோட பையனா நம்ம கூட இருக்கட்டும்னு அவங்க நினைக்கிறாங்க, அவரோட வாழ்க்கைய வாழ விட மாட்டேங்கிறாங்க அத்தை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம என்னக்கா பண்ண முடியும், அது அவங்க மகனாச்சு அவங்களாச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு தாண்டி ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்கணும், இந்த பிரச்சனையை இன்னும் இழுத்துக்கிட்டே போனோம்னா இன்னும் பெருசாயிட்டு தான் இருக்கணும். உடனே இதுக்கு ஒரு முடிவு நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்னக்கா முடிவு, நான் ஒண்ணு யோசனை பண்ணி வச்சிருக்கேன், பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அக்கா, பார்க்கலாம்னா என்ன விஷயம்க்கா, என்னக்கா பண்ண போற? ராதிகாவை டைவர்ஸ் பண்ண வச்சுட்டு வேற ஒரு கல்யாணம் கோபி சாருக்கு பண்ணி வைக்க போறியா? ஏய், உன் வாயை வச்சுட்டு சும்மா இருடி, சும்மா நேரங்காலம் தெரியாம ஜோக் அடிச்சிட்டு இருக்கிற. அப்புறம் என்னக்கா பண்ண முடியும், மறுபடியும் நீயே கல்யாணம் பண்ணிக்க போறியா அந்த கோபி சாரா? அதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா, அப்புறம் என்னத்த நீ பண்ண போற? இருக்கடி, எனக்கு ஒரு ஐடியா தோணுது, பார்க்கலாம், அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்னக்கா பார்க்கலாம்னு சொல்ற, என்னதான் ஐடியா பண்ணி வச்சிருக்க? செல்வி, எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் உங்ககிட்ட சொல்லாம செய்ய போறது இல்ல, உனக்கு தெரியும் செல்வி அப்படின்னு சொல்றாங்க. ரெஸ்டாரண்ட் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறாங்க. அன்னைக்கும் கோபி குடிச்சிட்டு தான் வந்து புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்காரு. பாட்டி ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கிறாங்க, இவன் இப்படியே இருக்கானே, இவனோட உடம்புக்கு என்ன ஆகுறது, மாத்திரையும் ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிறான், சரியாவும் சாப்பாடும் சாப்பிட மாட்டேங்கிறான், இப்படியே இருந்தாலும் இவன் உடம்பு கெட்டு போயிருமே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. பாக்கியா சொல்றாங்க, அத்தை கூடிய சீக்கிரம் இது எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது, கவலைப்படாதீங்க அத்தை, உங்க பையன் மறுபடியும் முதல்ல எப்படி இருந்தாரோ உங்க பையன் அதே மாதிரி ஆக போறாரு அத்தை, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு இன்னொன்னு ரொம்ப சந்தோஷமாயிருது பாட்டிக்கு. பாக்கியா, நிஜமானதான் சொல்றியா, உன் வாய்க்கு சக்கரை தான் போடணும், நீ சொல்றது மட்டும் நடந்துருச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கோபிய பாட்டியும் பாக்கியா 2 பேரும் ரூம்ல போய் படுக்க வைக்கிறாங்க. அப்பயும் புலம்பிக்கிட்டே தான் இருக்காரு. ராதிகா, பிளீஸ் ராதிகா வந்துரு ராதிகா, சாரி ராதிகா, நான் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தேன்னா சாரி, பிளீஸ் வந்துரு ராதிகா அப்படின்னு புலம்பிக்கிட்டே தான் இருக்காரு. பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க, எப்ப பாரு இவனுக்கு அந்த ராதிகா புராணம் பாடுறதுக்கே பொழப்பு சரியா போச்சு, எப்பதான் இவன் மாறுவனோ, நீ சொல்றது மட்டும் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோ பாக்கியா, உன் வாய்க்கு சக்கரை தான் நான் போடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. கூடிய சீக்கிரம் இது நடக்கும் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவும் மாடிக்கு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. ரூம்ல நைட் ஃபுல்லா தூங்கவே இல்லை, நடந்துகிட்டே யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ராதிகா இந்த வீட்டை விட்டு போனனால கோபி ரொம்ப அப்செட்டா இருக்காரு. அவருனால வீட்டுல இருக்க எல்லாருமே பயங்கர அப்செட்டா இருக்காங்க. இவங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தா தான் நமக்கு சந்தோஷம். பாக்கியா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சரி, இந்த வீட்டுல கோபி, ராதிகா, மயோ, பாட்டி, செலியன், ஜெனி, இனியா எல்லாருமே இருக்கட்டும். ஏன்னா இனியா ஆகட்டும் செலியன் ஆகட்டும் 2 பேருமே அவங்க அப்பா இருந்தா தான் அவங்களுக்கு சந்தோஷம். நம்மளை பத்தி அவங்களுக்கு அவ்வளவு ஃபீல் எல்லாம் ஆகாது. சோ நம்ம போயிடலாம், இவங்க எல்லாரும் இருக்கட்டும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. பாக்கியா, சரி நம்ம எங்க போய் இருக்கிறது அப்படின்னு யோசனை பண்றாங்க. ரெஸ்டாரண்ட்லயே போய் தங்கிக்கலாமா, இல்ல வேண்டாம் பேசாம நம்ம ஏதாச்சும் ஒரு ஹாஸ்டல்ல ரூம் எடுத்து தங்கிடலாமா, இல்ல தனியாவே ஒரு ரூம் எடுத்து தங்கிடலாமா
அப்படின்னு யோசனை பண்றாங்க. சரி, அதுதான் கரெக்ட். இப்போதைக்கு ரெஸ்டாரண்ட்ல தங்கலாம், அதுக்கப்புறம் ஒரு தனியா ரூம் எடுத்து தங்கிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க பாக்கியா. உடனே என்ன பண்றாங்கன்னா, ஒரு சூட்கேஸ் எடுத்து அவங்களோட துணி எல்லாமே எடுத்து வச்சுக்கிறாங்க. காலையில ஆகட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி காலையில ஆகுது. அவங்க எல்லாம் எழுந்திரிச்சு வந்து அவங்க வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. பாக்கியா வர்றதுக்கு லேட் ஆகுது. என்ன இந்த பாக்கியா பண்ணிட்டு இருக்கா இன்னும் அப்படின்னு பாட்டி திட்டிட்டு இருக்காங்க. காஃபி போடுறதுக்கும் கூட வராம இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு திட்டுறாங்க. அப்பதான் பாக்கியா கீழே இறங்கி வர்றாங்க. கையில சூட்கேஸோட வர்றாங்க. அதுவும் 2-3 பேக் வேற வச்சிருக்காங்க. சூட்கேஸ் எல்லாம் இருக்கு. அதை எல்லாரும் பாக்குறாங்க. ஜெனி கீழே உட்காந்துட்டு இருந்தவங்க, ஆன்ட்டி என்னாச்சு ஆன்ட்டி, சூட்கேஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க, என்ன ஏதாச்சும் வெளியூர் போகிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அது மாதிரிதான் வச்சுக்கோ ஜெனி. ஜெனி வீட்டுல இருக்க எல்லாத்தையும் வர சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே இனியா எல்லாத்தையுமே வர சொல்லிட்டு, ஆன்ட்டி ஏதாச்சும் ப்ராப்ளமா ஆன்ட்டி? அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஜெனிமா, ஒரு நிமிஷம் இரு. எல்லாத்தையும் வர சொல்றாங்களா ஜெனி. உடனே எல்லாரும் வந்துடுறாங்க. கோபியும் வந்து அப்படியே வந்து உட்காராரு. ஒரே டல்லா வந்து உட்காராரு. அப்பதான் பாக்கியா சொல்றாங்க, இனியா கிட்ட போய் பாக்கியா சொல்றாங்க, இனியாமா இனிமேல் நீ கவலைப்பட வேண்டியதே இல்ல. உன் அப்பாவை பத்தி எந்த வித கவலையும் பட வேண்டாம். இனிமேல் உன் அப்பா சந்தோஷமா இருப்பாரு. அதை எப்படிமா சொல்றேன்? நான் சொல்றேன்ல, அப்பா இனி சந்தோஷமா தான் இருப்பாரு. அப்பா சந்தோஷமா இருந்தா நீ சந்தோஷமா இருப்பேல? ஆமாம்மா, கண்டிப்பா அப்பா சந்தோஷமா இருந்தா நானும் செம்ம ஹாப்பியா இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. செலியா, நீ முந்தானத்து நைட் வந்து என்கிட்ட கேட்டேல, அப்பா டிவோர்ஸ் பண்ணப்போ உனக்கு மனசு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும், அதே மாதிரிதான் இப்ப அப்பாவும் ஃபீல் பண்றாருன்னு சொன்னேல. நீ சொன்னது கரெக்ட் தான், எனக்கும் கஷ்டமா தான் இருந்தது. ஆனா காலப்போக்குல அதை அப்படி பழகிடுச்சு செலியா. உங்க அப்பா இனிமேல் ஹாப்பியா தான் இருப்பாரு செலியா. நீ அதை பத்தி போட்டு எதுவும் குழப்பிக்காத. நேத்து நைட்டு உங்ககிட்ட சொன்னல அத்தை, உங்க பையன் இனிமேல் சந்தோஷமா இருக்க போறான்னு நேத்து சொன்னல. ஆமா பாக்கியா, நேத்து சொன்னேன்ல, எனக்கு அதுல இருந்துதான் நைட்டு தூக்கமே வந்தது. இல்லாட்டி நைட்லாம் சரியாவே தூக்கம் வராது பாக்கியா. நீ சொன்னது எப்படியாச்சும் நடந்துரும்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு பாட்டி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு பாக்கியா சொல்றாங்க, இது சீக்கிரம் நடக்க போகுது அத்தை, அதுக்கான முதல் படிதான் இது அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. முதல் படியா என்னமா செய்ய போற அப்படின்னு செலியன் கேக்குறாங்க. ஆன்ட்டி என்ன ஆன்ட்டி, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு ஜெனி சொல்றாங்க. அப்பதான் பாக்கியா சொல்றாங்க, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன முடிவு அப்படிங்கும் போதே, நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. கிளம்புறேன்னா இந்த வீடு என் பேர்ல தான் இருக்கு, நான் தான் வாங்கியிருக்கேன். பட் இந்த வீட்டுல என்னோட குழந்தைகளான நீங்க எல்லாருமே வாழலாம், கூடவே உன் அப்பாவும் சரி ராதிகா இவங்க எல்லாருமே வாழலாம். நீங்க ரொம்ப சந்தோஷமா இருங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. இதை கேட்டோன்னு ஜெனிக்கு தூக்கி வாரி போடுது. ஆன்ட்டி என்ன ஆன்ட்டி சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன ஆன்ட்டி பிராந்தா? எதுக்காக ஆன்ட்டி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? பிளீஸ் ஆன்ட்டி, தப்பான முடிவு எதுவும் எடுக்காதீங்க ஆன்ட்டி அப்படின்னு சொல்றாங்க. இல்லம்மா, நான் இதை 2-3 நாளா யோசனை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஜெனி. நேத்து நைட்டு தான் நான் இதை தீர்மானம் பண்ணேன். ஏன்னா இதுதான் கரெக்டான முடிவு. வீட்டுல எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத என்னால பார்க்க முடியல. என் குழந்தைங்க எப்பயுமே கஷ்டப்படக்கூடாது, சந்தோஷமா தான் இருக்கணும் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. அதை கேட்டோம்மா, என்னம்மா நீ இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டு, எனக்கு நீயும் வேணும் அப்பாவும் வேணுமா அப்படின்னு இனியா சொல்றாங்க. இல்ல இனியாமா, உனக்கு உன் அப்பா தான் முக்கியம், எனக்கு நல்லாவே தெரியும். உன் அப்பாக்கு அடுத்ததான் நான். உன் அப்பா சந்தோஷமா இருந்தா நீ சந்தோஷமா இருப்பேலம்மா. இருப்பம்மா, பட் அந்த ராதிகா ஆன்டிலாம் வேண்டாம். இங்க பாரு, ராதிகா ஆன்டி வந்தா மட்டும்தான் உன் அப்பா சந்தோஷமா இருப்பாரு. மத்த நீ என்னதான் பண்ணினாலும் உன் அப்பா சந்தோஷமா இருக்க மாட்டாரு. பாட்டிக்கு தான் பயங்கரமான கடுப்பு. உனக்கு அறிவு இருக்கா இல்லையா பாக்கியா? அவளை துரத்தி விடுறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கோபியோட வாழ்க்கையில இருந்து துரத்தி விட்டா, நீ என்னடா மறுபடியும் அவளை கூப்பிட்டு வச்சுக்கோன்னு சொல்ற? அத்தை, எனக்காக என்னென்னமோ பண்ணிருக்கீங்க அத்தை, எனக்காக எவ்வளவோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கீங்க. அதெல்லாம் நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன் அத்தை. உங்களுக்கு மருமகளா நான் இருந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன் அத்தை. ஆனா இந்த முடிவை நான் எடுத்தே ஆகணும், நம்ம குடும்பத்துக்காக நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா அங்க செல்விக்கா வர்றாங்க. இவங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டு, அக்கா ஒரு முடிவெடுக்கிறேன்னு சொன்ன, இது மாதிரி ஒரு முடிவை அக்கா எடுத்து வச்சிருக்க, என்னக்கா இப்படி ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்க? நீ சாருக்காக எப்படி எல்லாம் எடுக்கக்கூடாது முடிவு, உன்னோட பையனையும் பொண்ணையும் பார்க்க வேண்டாமா? இல்லடி, நீ கொஞ்சம் பேசாம இரு. என் பையனும் பொண்ணுக்காக தான் இந்த முடிவை நான் எடுத்திருக்கேன். அவங்க 2 பேரும் முதல்ல சந்தோஷமா இருக்கணும். அவங்க 2 பேரும் லைஃபும் இப்படியே போய்கிட்டு இருந்தா அவங்க வாழ்க்கை என்ன ஆகுறது? இல்ல ஆன்ட்டி, வேண்டாம் ஆன்ட்டி, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க ஆன்ட்டி அப்படின்னு சொல்றாங்க. இல்ல ஜெனி, நான் போயே ஆகணும் ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன்ட்டு போறாங்க. சரின்னு பேசாமே நிக்கிறாரு, அமைதியா இருக்காரு. அப்போ கோபி சொல்றாரு, இல்ல நீயும் இரு, எனக்கு ராதிகாவும் வேணும் அப்படின்னு சொல்றாரு. இங்க பாருங்க, ராதிகா உங்களுக்கு வேணும் அவ்வளவுதானே, ராதிகா வருவாங்க. நீங்க என்னோட விஷயத்துல
தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து சூட்கேஸ் எடுத்துட்டு பேக் எல்லாம் செல்வி எடுக்க சொல்றாங்க. அக்கா என்னக்கா இப்படி ஒரு தப்பான முடிவு எடுக்கிறியேக்கா அப்படின்னு சொல்றாங்க. செல்வி செல்வி போய் பேக்கை எடுத்துட்டு வர்றியா இல்ல நான் சூட்கேஸ் பேக் எல்லாம் எடுத்துட்டு போட்டுமா அப்படின்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருது. கால் டாக்ஸிக்கு புக் பண்ணிட்டாங்க. அவங்க வந்துட்டாங்க. சார் இந்த வீடு தான் சார், அங்கேயே வெயிட் பண்ணுங்க, லொகேஷன் கரெக்ட் தான், இது ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்க சார்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன். இனி என்ன தேடாதீங்க. ஜெனி செலியா இனியா 3 பேருமே என்ன பாக்கணும்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, நான் வர்றேன். அப்படி இல்லைன்னா நான் இருக்கிற இடத்துக்கு நீங்க வாங்க, எப்ப வேணாலும் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இனியா சொல்றாங்கம்மா என்னம்மா நீ இப்படி பண்ற, இங்க பாரு ஓ அப்பா உனக்கு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற, ஓ அப்பானா உனக்கு உயிர், எனக்கு நல்லாவே தெரியும், வேற வழி இல்ல, நீ இந்த முடிவை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் இனியா அப்படின்னு சொல்லிட்டு சுட்கேஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்க இருந்து ஒரு தென்றல் புயலாக கிளம்பியதேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. கால் டாக்ஸில சுட்கேஸ் எல்லாம் எடுத்து பேக் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அப்போ சரின்னு சொல்றாங்க, அம்மா இது முடிவு சரியாமா அப்படிங்கிறாங்க. சரியா, நான் கரெக்டா தான் முடிவு எடுத்திருக்கேன். பாட்டி சொல்றாங்க, என் சொல் பேச்ச மீறி நீ போற அப்புறம் நான் உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். அத்தை உங்க பையன் நல்லா இருக்கணும்ல, உங்க பையன் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சீங்கல்ல, அது நினைச்சேன், அதுக்காக நீ எதுக்கு போகணும், அந்த மறுபடியும் அந்த ராதிகாவை கூட்டிட்டு வந்து எதுக்காக மறுபடியும் இந்த வீட்டுல வைக்கணும், வேற வழி இல்லத்த, இதை செஞ்சுதான் ஆகணும். நான் இங்க இருந்து போயிட்டேன்னா கண்டிப்பா கோபிக்காக ராதிகா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாசல்வி போலான்ட்டு போறாங்க. மா நீ எங்க தங்க போறமா அப்படின்னு செலியன் கேக்குறாங்க. ஒரு பக்கம் பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. நீயும் வேணும் அப்பாவும் வேணும்னு சொல்லி. இனியா மா நீ எங்க போய் தங்குவ, எப்படி இருப்பமா, எப்படி எங்களெல்லாம் விட்டுட்டு இருப்ப அப்படின்னு கேக்குறாரு செலியன். இருந்துதான் ஆகணும் செலியா, அப்படியே உங்களை எல்லாத்தையும் விட்டுற மாட்டேனே, நானும் கண்டிப்பா வந்து பார்த்துட்டு தான் போவேன், அப்படியே உங்களை எல்லாத்தையும் விட்டுருவேன்னு நினைக்காத இனியா, நல்லா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், உன்னை ராதிகா நல்லா பாத்துக்குவாங்க. இல்லம்மா எனக்கு நீ தான் வேணும் இனியாமா, ஒண்ணு நான் வேணும் இல்லாட்டி உங்க அப்பா, யாராச்சும் ஒருத்தரை தான் நீ செலக்ட் பண்ண முடியும், 2 பேரும் வேணும்னு உன்னால நீ சொல்ல முடியாது. ஏன்னா உன் அப்பாவோட மனநிலைமை வேற, ராதிகா கூட தான் அவர் வாழணும், அதைத்தான் அவர் விரும்புறாரு, இந்த கடையில இங்க 2 பேத்து கூட வாழணும்னு நினைக்காத நீ அப்படின்னு சொல்லிடுறாங்க. கிளம்பலாம் செல்வி அப்படிங்கிறாங்க. அக்கா நீ கொஞ்சம் யோசனை பண்ணுக்கா, செல்வி நீ என் கூட வர்றியா இல்லையா, வர அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏறி பாக்யா செல்வி 2 பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. ஆன்டி நீங்க இல்லாத வீட்டுல நானும் இருக்க மாட்டேன் ஆன்டி அப்படின்னு சொல்றாங்க. கார் கொஞ்சம் நகர்ந்திருக்கும், அப்படியே மறுபடியும் நிக்குது. விண்டோல இருந்து பாக்குறாங்க பாக்யா. ஜெனி தப்பான முடிவு எடுத்துறாது. ஆண்டி நீங்க மட்டும் இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்திருக்கீங்க. நான் தப்பான முடிவு எடுக்கலம்மா, நல்ல முடிவு தான் எடுத்திருக்கேன். உங்க எல்லாத்தோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும், முதல்ல நீங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும், இப்படியே இருக்கிறத பார்த்து என்னால வாழ முடியாதுமா. ஆண்டி இப்படி பண்ணீங்கன்னா கொஞ்ச நாள் போய் அம்மா வீட்டுல இருக்கிறேன்னு சொன்னா, ஆனா நிரந்தரமா போய் நானும் அம்மா வீட்டுல இருந்துருவேன் ஆண்டி. ஜெனிமா நீ தான் இந்த குடும்பத்துக்கு மூத்த மருமக, இந்த குடும்பத்தை நீ தான் நல்லபடியா பாத்துக்கணும், எனக்கு அப்புறம் நீ தான் எல்லாமே, நீ இந்த குடும்பத்தை பத்திரமா பாத்துக்கோ, இனி அவ பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க பாக்யா. எல்லாருமே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே இனியா என்ன பண்றாங்கன்னா எழிலுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த சொல்றாங்க. லூசுத்தனமா இப்ப சொல்றேன் முதல்ல சொல்லாமன்னு கண்டபடி திட்டிட்டு வேகமா எழில் வீட்டுக்கு வர்றாரு. வந்து கோபி உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க. உங்களாலதான் என் அம்மாவோட லைஃப் போச்சு, உங்களை கல்யாணம் பண்ணதுல இருந்து என் அம்மா சந்தோஷமா இல்ல, அவங்களுக்குன்னு ஒரு கனவு இருந்தது, பெரிய வாழ்க்கை வாழணும்னு நினைச்சாங்க, அது எல்லாமே போச்சு. எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வீட்டை வாங்கி எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு நினைச்சாங்க, அதையும் கெடுத்துட்டீங்க. இப்ப என் அம்மா எங்க போயிருக்காங்கன்னே தெரியல, நாங்க எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா ஒன்னா இருக்கணும்னு நினைச்சோம், ஆனா அத்தனையும் கெடுத்தது நீங்க தான். நான் தனியா போறதுக்கும் நீங்களும் பாட்டியும் தான் காரணம், எல்லாத்துக்குமே காரணம் நீங்க. ஆனா நீங்க எல்லாரும் உங்க குடும்பத்தோட இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கீங்க, ஆனா என் அம்மா மட்டும் தனியா போய் கஷ்டப்படணுமா, இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணம், உங்க மூஞ்சில முழிக்கிறதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்னு கண்டபடி திட்டுறாங்க. பாட்டி பாத்தீங்கன்னா டேய் என்னடா வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்க என் பையனை, ஓ அம்மா கொழுப்பெடுத்து போய் போனான்னா அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு திட்டுறாங்க பாட்டி. அதை கேட்டோன்னே பயங்கர கோபம் வந்துருது எழலுக்கு. பாட்டி இதுதான் லிமிட், இதுக்கு மேல பேசாதீங்க, என் அம்மாவோட வாழ்க்கை கெட்டு போறதுக்கு முதல் காரணம் உங்க பையனுக்கு அடுத்தது நீங்க தான். என் அம்மா ஒரு வேலைக்காரி மாதிரி வச்சு நடத்திக்கிட்டு இருந்தீங்க, உங்க பையன் தான் முக்கியம்னா உங்க பையன் கூடயே அங்க போய் சேர்ந்திருக்க வேண்டியதானே,
எதுக்கு மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்தீங்க, இந்த உங்க பையனையும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க, இதனாலதான் இந்த இத்தனை பிரச்சனையும் நடந்தது, உங்களாலதான் பாட்டி எல்லாமே நடந்தது, உங்க பையனை மட்டும் வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க சரின்னு சொல்றாரு. பாட்டி கிட்ட பார்த்து பேசுடா, அம்மா நாங்க சொல்ற பேச்சு கேட்காம அவங்க பாட்டுல போனா என்னடா பண்றது, டேய் சரியா நீ பேசாத, நான் காண்டுல இருக்கேன், நீ எல்லாம் ஒரு பையனாடா, அதுவும் மூத்த பையன், எவ்வளவு பொறுப்பா இருக்கணும், நீ ஏதாச்சும் ஒரு தடவைனாச்சும் பொறுப்பா இருந்திருக்கியாடா, அம்மா சரி போறாங்க, நீ பாட்டுல வீட்டுல உட்காந்துட்டு இருக்க, அம்மா எங்க போறாங்க எங்க தங்குறாங்கன்னு சொல்லி நீ ஃபாலோ பண்ணிருக்க வேண்டாமா, அவங்கள எங்க தங்குறாங்கன்னு பார்த்துட்டு உடனே என்கிட்ட சொல்லி இருக்கணும்ல, இப்போ இனியா மட்டும் என்கிட்ட கூட்டு சொல்லலைன்னா என்ன ஆயிருக்கும்னா எனக்கு ஒரு விஷயமே தெரிஞ்சிருக்காது, உன்னையெல்லாம் அண்ணன்னு சொல்றதுக்கே கேவலமா இருக்குடா அப்படின்னு கண்டபடி திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி வர்றாரு. உடனே அவங்க அம்மாவுக்கு கால் பண்றாங்க, பாக்கியா போனை அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க, கூடவே செல்விக்கா போயிருக்காங்க அண்ணா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இனியா சொல்றாங்க, அவங்க எப்படியும் ரெஸ்டாரண்ட் தான் போயிருப்பாங்க, நான் பாத்துக்கிறேன் விடு அப்படின்னு சொல்றாங்க. இனியா சொல்றாங்க, அண்ணா ப்ளீஸ் அம்மாவை தேடுறதுக்கு என்னையும் கூட்டிட்டு போறியா அண்ணா, ஏன் நான் எங்கெங்க சுத்துவேன்னு எனக்கே தெரியாது இனியா, அம்மாவை பாத்துட்டேன்னா நான் உங்ககிட்ட சொல்றேன் சரியா, அண்ணா பேசாம அம்மா கூட நானும் வந்துடுறேன்னா, நீ என்ன அம்மா கண்டுபிடிச்சுன்னா கூட்டிட்டு போயிறியா இங்க இருந்து, கண்டிப்பா உன்னை கூட்டிட்டு போறேன் லட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோபமா போறாரு. எழில் அப்போ ஜெனிஃபர் சொல்றாங்க, ஆன்டி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ப்ளீஸ் சொல்றீங்களா, நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஜெனி அதை கேட்டு எழில் ஒண்ணுமே சொல்லல, அங்க இருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் நேரா ரெஸ்டாரண்ட் போறாங்க. ரெஸ்டாரண்ட்லுக்கு தான் போயிருப்பாங்கன்னு நினைச்சிட்டு தான் போறாங்க. பார்த்தா அங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு பாக்யா வரல. செல்விக்காக்கு போன் பண்ணலாம் சொல்லிட்டு போன் பண்ணி பாக்குறாங்க, போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. செல்விக்காவும் என்னடா இது, செல்விக்காவும் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, அம்மாவும் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, என்னதான் நடக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பாக்யாவை காமிக்கிறாங்க. பாக்யா நினைச்ச மாதிரியே அவங்க ஆக்சுவலா என்ன பண்றாங்கன்னா ஒரு ஹாஸ்டல்ல போய் தங்கிடுறாங்க. அக்கா இந்த ஹாஸ்டல்ல எல்லாம் போய் தங்கணுமாக்கா, பேசாம நம்ம ஒரு வீட்டு எடுத்துக்கலாம்க்கா, அங்க தங்கிக்கோ நீ, நான் உன் கூட இருக்கேங்க்கா அப்படின்னு சொல்றாங்க. செல்வி இல்ல செல்வி அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னா பரவாயில்ல, நம்ம எழில் தம்பி வீட்டுல கூட நீ தங்கிக்கலாமே அக்கா, இல்ல செல்வி அதுவும் வேண்டாம், நான் இந்த ஹாஸ்டல்லே தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்டல்ல எல்லாமே எடுத்து வைக்கிறாங்க. சரிக்கா நான் கிளம்புறேன், நீ எப்போ கடைக்கு வர, நீ இப்போ நான் கொஞ்ச நேரத்துல வர்றேன் செல்வி, அக்கா இப்பயும் சொல்றேன் பிளீஸ்க்கா சொல்றத கேளு, நீ இந்த ஹாஸ்டல் எல்லாம் தங்க வேண்டாம், பேசாம நீ எழில் தம்பி வீட்டுல போய் தங்கிக்கக்கா, இல்லடி வேண்டாம் நான் இங்கே தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரிக்கா நான் என்னதான் சொன்னாலும் நீ கேட்க போறது இல்ல, நீ கடைக்கு வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து செல்விக்கா போறாங்க. போனோடனே உடனே என்ன பண்றாங்கன்னா எழிலுக்கு கால் பண்றாங்க. எழில் தம்பி நீ கால் பண்ணிட்டே இருந்த, உங்க அம்மா பக்கத்துல இருந்தனால்தான் என்னால எடுக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது, என்னக்கா எத்தனை தடவை போன் பண்றது, சரி அம்மா இப்ப எங்கக்கா இருக்காங்க, அம்மா இங்க இருக்க ஒரு ஹாஸ்டல்ல தான் தங்கியிருக்காங்க, நான் அங்கதான் நின்னுட்டு இருக்கேன் நீ வா அப்படிங்கிறாங்க. அட்ரஸ் கேட்டுட்டு உடனே எழிலும் வரேன்னு சொல்லிட்டு நீ அங்கேயே வெயிட் பண்ணுக்கா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழில் ஹாஸ்டலுக்கு வந்துடுறாரு. செல்விக்கா அங்கதான் நின்னுட்டு இருக்காங்க. என்னக்கா நடந்திருக்கு, இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களே, நீங்க எனக்கு ஒரு கால் பண்ண வேண்டாமா, எங்க தம்பி நான் கால் பண்றது, உங்க அம்மா விடுவாங்களா, கண்டிப்பா விடல, உங்க வீட்டுல போய் தங்குங்கன்னு சொன்ன கேட்க மாட்டேன்ட்டாங்க, சரி விடுக்கா நான் போய் அம்மாட்ட பேசிக்கிறேன், நீ கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹாஸ்டலுக்குள்ள போறாங்க. அங்க போனோன்னு ரிசப்ஷன்ல சொல்றாங்க, நீங்க யாரு, பாக்கியலட்சுமி இப்ப புதுசா சேர்ந்தாங்கல்ல அவங்களோட சன்னு தான் அப்படின்னு சொல்றாங்க, நீங்க உள்ளே எல்லாம் போய் பார்க்க முடியாது, இருங்க நான் வேணா அவங்கள கூப்பிடுறேன், நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவுக்கு கால் பண்ணி வர சொல்றாங்க. பாக்கியாவும் வர்றாங்க. அங்க எழில் நிக்கிறத பாக்குறாங்க. பாக்கியா என்னம்மா ஏன் இவன் வந்தான்னு பாக்குறியா, டேய் அதெல்லாம் நினைக்கலடா, ஒண்ணு இல்லடா, ஏமா இப்படி ஒரு முடிவு எடுத்த, நான் என்னடா கரெக்டா தானடா முடிவு எடுத்திருக்கேன், ஏன் வீட்டுக்கு வர வேண்டியதானே, அந்த வீடு வேண்டாம்னா நீ எதுக்கு ஹாஸ்டல்ல வந்து தங்கின, நீ என் கூட வந்து தங்க வேண்டியதானம்மா, நம்ம இனியாவே கூட்டிட்டு வந்துடலாமா, நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்கலாம், இல்லடா இனியா அங்கதான் இருக்கணும், இனியாக்கு அவங்க அப்பா கூட இருக்கிறது மட்டும்தான் சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா இல்லம்மா நீ என் கூட இரு, வா ப்ளீஸ், இங்க எல்லாம் இருக்க வேண்டாம், எழில் நான் சொல்றத மட்டும் கேளு, நீ கிளம்பு, நான் அப்பப்போ உன்னை வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்கம்மா. ஏமா இப்படி பண்ற, எல்லாமே காரணமா தான் பண்ற, நீ முதல்ல கிளம்பு மா, ஏமா இப்படி பண்ற, இங்க பாரு என்ன பாக்கணும்னு நினைச்சா ரெஸ்டாரண்ட் வா, இதுக்கு மேல எதுவும் பேசாத கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. ஏமா நான் சொல்ற பேச்ச கேட்கவே மாட்டேங்கிற, டே எழில் எல்லாமே ஒரு நல்லதுக்கு தான் எழில் பண்ற, இன்னும் நல்லதுக்கு பண்ற அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்துல அங்க இருந்து போயிடுறாரு. பாக்யா ரெஸ்டாரண்ட் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க வேலை செய்யறவங்க எல்லாருமே என்ன பாக்யாக்கா இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்க அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. என்ன செல்வி வந்து சொல்லிட்டாளா, எல்லாமே ஒரு நல்லதுக்காக தான் பண்ணாய் அப்படின்னு சொல்றாங்க.
பாக்கியா. அதுக்கப்புறம் நம்ம பாக்கியா என்ன பண்றாங்கன்னா ராதிகாக்கு கூப்பிடுறாங்க. ராதிகா சொல்லுங்க பாக்கியா அப்படிங்கிறாங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் ராதிகா. சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது நான் வீட்டை விட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பாக்கியா உளறிட்டு இருக்கீங்க? ஆமாங்க, வீட்டுல யாருமே சந்தோஷமா இல்ல. கோபி சந்தோஷமா இல்லாதனால என் குழந்தைகளும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நீங்க பேசாம அங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் போக முடியாது அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. இல்ல, நீங்க போய் அந்த வீட்டை பத்திரமா பாத்துக்குங்க. உங்க பொறுப்புல நான் என் பொண்ணு, பையன், என் மருமக எல்லாத்தையுமே விடுறேன். முக்கியமா என் மாமியார நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கணும். நீங்க போங்க, அப்பனா தான் எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. எங்க கோபி வேணா சந்தோஷமா இருக்கலாங்க, வீட்டுல இருக்கவங்க மத்தவங்க யாருமே சந்தோஷமா இருக்க மாட்டாங்கங்க அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. அதுக்கு பாக்கியா சொல்றாங்க, அவரு சந்தோஷமா இருந்தா வீட்டுல எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன், நான் முடிவு எடுத்ததுக்கு காரணம் அது மட்டும் இல்ல, நீங்களும் தான் காரணம். நீங்களும் நல்லா இருக்கணும் ராதிகா. பாக்கியா, இப்படி ஒரு முடிவை எடுக்காதீங்க பாக்கியா. ராதிகா, இது அவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் சேர்த்துதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். நீங்க கோபி கூட சேர்ந்து வாழ்றதுக்கு முதல்ல பாருங்க, மயுக்காகனாச்சும் இதை செய்யுங்க, கோபிக்காகவும் இதை செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப கம்பல் பண்றாங்க. பாக்யாவும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா முழு மனசோட சொல்லல ராதிகா. அதுக்கப்புறம் பாக்யா என்ன பண்றாங்கன்னா யாருக்கோ ஒருத்தருக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து பாக்குறாங்க செல்வி. யாருக்குக்கா போன் பண்ணி இவ்வளவு நேரம் குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருந்து? யாருக்கிட்டக்கா பேசுன? யாருக்கிட்டயோ பேசுன செல்வி, நீ வேலையை பாரு அப்படின்னு சொல்றாங்க. அக்கா, நீ இப்ப பண்றதெல்லாம் சரியே இல்லக்கா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள எழில் அங்க வர்றாரு. மா, எப்படிமா இருக்கு ஹாஸ்டல் லைஃப்? நல்லா தானே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மா, பேசாம நம்ம வீட்டுக்கே வந்துருமா, நம்ம எல்லாம் ஃபேமிலியா இருந்துக்கலாமா அப்படின்னு சொல்றாங்க. அது வேண்டாண்டா, அந்த பேச்சு விட்டுரு. இப்படியே பாத்தீங்கன்னா ஒரு 10-20 நாள் ஆயிருது. ஆனா அந்த 20 நாளுக்கும் மேலேயும் ஆயிடுச்சு. ராதிகா இன்னும் கோபி கூட போய் பேசவும் கூட இல்ல, போய் சேரவும் இல்ல. மறுபடியும் ராதிகாக்கு கால் பண்றாங்க பாக்கியா. ஏங்க ஏங்க நீங்க போக மாட்டேங்கிறீங்க? போய் அவர் கூட சேர்ந்து வாழ பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது பாக்கியா, நான் போக மாட்டேன். உங்களோட குடும்பத்தை நான் கெடுக்கிற மாதிரி இருக்கு எனக்கு, நான் போகல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த ஏற்கனவே ஒருத்தர்கிட்ட போன் பேசினாங்கல்ல, அவங்க கிட்ட பேசிட்டு ஒரு போன் நம்பர் வாங்கிட்டு வேற ஒருத்தருக்கு கால் பண்றாங்க. சார், உங்க போன் நம்பரை சார் தான் கொடுத்தாரு. சார் சொன்ன மாதிரி நீங்க எல்லாமே செஞ்சுட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அவரும் போன்ல சொல்றாரு, பண்ணிட்டேன் மேடம் அப்படின்னு சொல்றாங்க. நான் கையெழுத்து மட்டும் போட்டா போதும்ல சார்? தாராளமா கையெழுத்து மட்டும் நீங்க போட்டீங்கன்னா போதும் மேடம், வேற யாருக்கிட்டையும் சொல்ல வேணுங்கிற அவசியம் இல்ல அப்படின்னு பாக்கிய கிட்ட அவர் சொல்றாரு. சரி சார், நான் ஒரு 1/2 hourல வந்து இந்த கையெழுத்து போட்டுட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. தாராளமா போட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் செல்வி கிட்ட, நான் வெளியே போயிட்டு வரேன் செல்வி, நீ இங்க பாத்துக்க ரெஸ்டாரண்டா அப்படின்னு சொல்றாங்க. எங்கக்கா போற? செல்வி, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அந்த விஷயத்துக்கு தான் நான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அக்கா, அதுக்குள்ளயா அப்படின்னு கேக்குறாங்க செல்வி. ஆமா செல்வி, நான் போறேன் அக்கா, நல்லா யோசனை பண்ணிக்கா, இது தேவையான அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே தேவைதான், நான் சொல்றதை மட்டும் செய் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து பாக்யா போயிடுறாங்க. ஆக்சுவலா இவங்க எங்க போறாங்கன்னா ஒரு ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு தான் போறாங்க. அங்க கரெக்டா அந்த வக்கீலும் இருக்காரு. மேம், டாக்குமெண்ட் எல்லாம் எழுதியாச்சு, நீங்க சைன் மட்டும் போட்டா போதும்னு சொல்றாங்க. பாக்யா சைன் போட்டுட்டு வந்துடுறாங்க. சைன் போட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறாங்க. என்னாச்சுக்கா? எல்லா வேலையும் முடிஞ்சது செல்வி, நான் சொன்ன மாதிரி நீ எல்லாமே ரெடி ஆயிரு அப்படின்னு சொல்றாங்க. அக்கா, மறுபடியும் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத, இவ்வளவு சீக்கிரம் இதை செய்யணுமா? செஞ்சுதான் ஆகணும் செல்வி, நான் சொன்ன மாதிரி எல்லாமே எடுத்து வச்சிரு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, உனக்கு தயக்கம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு வேற பாக்கியா கேக்குறாங்க. சேச்சா, எனக்கு தயக்கம்லாம் இல்லக்கா, நான் ரெடிதான் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. சரி, நான் சொல்ற மாதிரி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து பாக்கியா போறாங்க. நேரா எழில் வீட்டுக்கு தான் போறாங்க. நிலா பாப்பா பார்த்து கொஞ்சிட்டு அப்புறம் எழிலோட வைஃப் எல்லாத்துக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பாக்கியா எழிலோட வைஃப் கிட்ட சொல்றாங்க, ஜெனியை நீ தான் பத்திரமா பாத்துக்கணும், நம்ம குடும்பத்தை எல்லாத்தையுமே நீ தான் பத்திரமா பாத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆண்டி, நம்ம குடும்பத்தை பாக்குறதுக்கு நீங்க தான் இருக்கீங்களே, அப்புறம் என்ன கவலை? இல்ல, சில சூழ்நிலைகள் இருக்கு, அதை நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டி, என்ன ஆண்டி பண்ண போறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, சும்மா சொல்லணும்னு தோணுச்சு, அவ்வளவுதான். அப்புறம் நிலா குட்டிய பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது, அதுதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பப்போ நீ இடியாவையும் போய் கவனிச்சுக்கோ, அவ ரொம்ப ஃபீல் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆண்டி, நீங்க போய் பார்ப்பீங்கல்ல? நானும் அப்பப்போ போய் பாத்துக்கிறேன். இனியாவும் என்கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருக்கா, என்ன பண்றது, சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க பாக்யா. சரி ஆண்டி, நானும் அப்பப்போ போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ரெஸ்டாரண்ட் வந்துடுறாங்க. வந்துட்டு
ராதிகாக்கு கால் பண்றாங்க. என்னங்க, நான் சொன்னத முடிவு எடுத்தீங்களா? எப்பங்க நீங்க வீட்டுக்கு போக போறீங்க? கோபி கூட வாழ போறீங்க அப்படின்னு பாக்கியா கேக்குறாங்க. இங்க என் மனசு இடம் கொடுக்கல, என்னால வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ராதிகா பாக்கியா சொல்றாங்க, நீங்க அவரு கூட சேர்ந்து வாழ்ந்தா தான் எனக்கு நிம்மதியா இருக்குங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சுறாங்க. சரி, ஓகே, நீங்க சொல்ற மாதிரியே நான் செய்றேன். நான் இதுக்கு ஒரு முடிவும் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ராதிகா. அந்த முடிவை சீக்கிரம் எடுங்க. இன்னும் ஒரு 1 வீக்குக்குள்ள எடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க, என்னாச்சு 1 வீக்குக்குள்ளன்னு சொல்றீங்க? நீங்க சொல்றீங்கன்னு கேட்டுதான் நான் வெளிநாட்டுக்கு போகாம இங்கேயே வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். அதுக்குள்ள அவரு கூட சேர்ந்து வாழணும்னு வேற சொல்றீங்க. நீங்க சொல்றதுக்காக தான் பாக்கிய, எல்லாமே உங்களுக்காக தான் செய்யறேன். எனக்கு கோபி கூட வாழணுங்கிற ஆசையெல்லாம் இப்ப விட்டு போயிடுச்சு. நீங்க சொல்றதுக்காக தான் நான் வாழ போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ராதிகா எது செஞ்சாலும் 1 வீக்குக்குள்ள நீங்க செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க 1 வீக்குள்ள? இல்லைங்க, நான் அதெல்லாம் ஒரே காரணத்துக்காக தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி பாக்யா சொல்றாங்க. சரி, நான் அதை உங்ககிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ராதிகாவும் யோசனை பண்றாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பாக்யாக்கு கால் பண்றாங்க. சரி பாக்யா, நீங்க சொல்றத நான் கேக்குறேன். இந்த ஒரு சான்ஸ் நான் யூஸ் பண்ணி பாக்குறேன். எனக்கு மனசுக்கு பிடிச்சதுன்னா அங்க இருப்பேன், இல்லாட்டி நான் வந்துருவேன், ஓகேவா அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, நீங்க தாராளமா அப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. நாளைக்கே போய்கிட்டுமா அந்த வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க இல்லைங்க, இன்னும் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் பாக்யா, அப்பதான் நல்ல நாள் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. இல்லைங்க, எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் சொல்றேன் அப்படிங்கிறாங்க. சரி, நீங்க சொல்றீங்க, ஓகே நான் போறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ராதிகா. அதுக்கப்புறம் பாக்கியா என்ன பண்றாங்கன்னா, ரெஸ்டாரண்ட்ல வேலை செஞ்சுட்டு இருக்க செல்விய தனியா கூட்டிட்டு போறாங்க. நீ உன் பசங்க கிட்ட எல்லாம் இந்த விஷயத்த சொல்லிட்டேல? சொல்லிட்டேன்க்கா. சரி, நம்ம நாளைக்கு கிளம்ப போறோம், நீ ரெடி ஆயிரு அப்படின்னு சொல்றாங்க. நான் ரெடி தான்க்கா, எல்லாம் ஏற்கனவே ரெடி பண்ணியாச்சு. என் பசங்களை என் தங்கச்சி வீட்டுல விட்டுட்டேன்க்கா, எல்லாமே அவ பாத்துக்குவாக்கா அப்படின்னு சொல்றாங்க. உன் புருஷன்டி அவரு கிடக்குறாரு, அவருக்கு பணத்தை அனுப்பிச்சா போதுங்க, அவரு சந்தோஷமா இருந்துக்குவாரு. எனக்கு பசங்க தான் முக்கியம்க்கா. அவன் நல்லா படிச்சு பெரிய ஆளா அவங்க எல்லாருமே வரணும்க்கா, அதுக்காக தான் நானும் இதை ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. செல்வியும், சரி நம்ம நாளைக்கு கிளம்பணும், எல்லாம் ரெடி பண்ணிரு. அக்கா, மத்ததெல்லாம் நீ ரெடி பண்ணிட்டியா? எல்லாமே ரெடி பண்ணியாச்சு செல்வி, எல்லாம் பக்காவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நைட் ஆயிருது. ரெஸ்டாரண்ட் எல்லாம் மூடிட்டு ஹாஸ்டலுக்கு போறாங்க பாக்கியா. அங்க போய் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லெட்டர் எழுதுறாங்க. ஃபர்ஸ்ட் எழிலுக்கு தான் லெட்டர் எழுதுறாங்க. எழில், நீ இந்த குடும்பத்தை நீ தான் தூக்கி நிறுத்தணும். இந்த குடும்பத்தை நீ நல்லா பாத்துக்கோ. நான் உன்னை எப்பயுமே நினைச்சிட்டு இருப்பேன். உன் தங்கச்சி இனியாவையும் நல்லா பாத்துக்கோ. நான் இப்போ சொல்ல போறது உனக்கு ரொம்ப ஷாக்கா தான் இருக்கும் எழில் அப்படின்னு சொல்லி சில பல விஷயங்களை அந்த லெட்டர்ல எழுதுறாங்க. அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எழுதிட்டு அடுத்தது இனியாக்கு லெட்டர் எழுதுறாங்க. இனியா செல்லம், நீ எப்பயுமே கான்பிடென்டா இருக்கணும், யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது, எப்பயுமே நீ தைரியமா இரு அப்படின்னு சொல். எழில் அண்ணா, ஜெனி அக்கா எல்லாருமே இருக்காங்க, அவங்க எல்லாரும் உன்னை நல்லா பாத்துக்குவாங்க, எப்ப வேணாலும் நீ என்னை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்ண போறோம்னு சொல்லி அவங்களுக்கும் ஒரு லெட்டர் எழுதிட்டு அடுத்தது நம்ம ஜெனிக்கு எழுதுறாங்க. கூடவே செலினையும் சேர்த்திக்கிறாங்க. செலினுக்கு தனியா லெட்டர் எழுதல, ஜெனி கூட எழுதுறாங்க. ஜெனி, செலியா, நீங்க 2 பேரும் பத்திரமா இருக்கணும், 2 பேரும் சண்டை போட்டுக்க கூடாது. ஜெனி, இது உனக்கு தான் முக்கியமா, வயித்துல வர குழந்தைய நல்லா பாத்துக்கோ. குழந்தை பிறந்த உடனே எனக்கு மறக்காம சொல்லணும். அதுக்கப்புறம் சில பல விஷயங்களை என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்காங்கல்ல, அந்த விஷயத்தையும் அந்த லெட்டரை எழுதியிருக்காங்க. கூடவே அத்தையும் நல்லா பாத்துக்கோ ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்ல எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசியா பாட்டிக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. அதுல பாட்டி, ராதிகா எல்லாத்துக்குமே தான் எழுதியிருக்காங்க அந்த லெட்டர். ராதிகா, இந்த குடும்பத்தை நீங்க நல்லா பாத்துக்குங்க, நான் உங்களை நம்பி தான் விட்டுட்டு போறேன். அத்தையும் நல்லா பாத்துக்குங்க, அவங்களுக்கு வேணுங்கிறது எல்லாமே செய்யுங்க. லெட்டர் எழுதிடுறாங்க. அடுத்த நாள் ஆகுது. ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறாங்க. ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யற ஒரு அக்கா கிட்ட இந்த லெட்டர் எல்லாத்தையுமே கொடுத்து, இந்த ஒரு லெட்டரை எழில் வீட்டுல கொடுத்துரு, இந்த லெட்டர் எல்லாத்தையுமே எங்க வீட்டுல கொண்டு போய் கொடுத்துரு, அதுவும் நாளைக்கு காலையில கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க. ஏக்கா, நாளைக்கு காலையில கொடுக்க சொல்ற? நான் இப்ப வீட்டுக்கு போவேன்ல, அப்பயே கொடுத்துட்டு போயிடுறேன்க்கா. ஏய், நான் சொல்றத கேளுடி, நாளைக்கு காலையில கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க. சரிக்கா, நாளைக்கு கொண்டு போய் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த அக்காவும். அதுக்கப்புறம் அங்க இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு பாக்கியா சொல்றாங்க, இத்தனை நாள் எனக்காக இந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக வேலை செஞ்ச உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இனிமேலும் இதே மாதிரிதான் இந்த ரெஸ்டாரண்ட்டை நடத்தணும், சரியா? என்னக்கா, என்னமோ இந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு போற மாதிரி நீ என்னமோ பேசிட்டு இருக்க, யாருக்காச்சும் வித்துட்டியாக்கா ரெஸ்டாரண்ட்டை? அப்படிலாம் இல்லடி, நான் சொல்றத கேளுங்க, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என்ன வந்தாலும் என் கூடயே நின்ன மாதிரி நீங்க இனிமேலும் நிக்கணும், சரியா அப்படின்னு சொல்றாங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இவங்க சொல்றத அசால்ட்டா எடுத்துட்டு போயிடுறாங்க. சரி, நானும் செல்வியும் இப்போ கொஞ்சம் வெளியே
வெளியே போறோம், இன்னைக்கு நாங்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கிளம்புறாங்க. அப்போ செல்விக்காக்கு கண்ணெல்லாம் கலங்குது. எல்லாத்தையும் போய் கட்டி பிடிச்சிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன செல்வி என்னாச்சு, ஏன் கண் கலங்குற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு செல்விக்கா அங்க இருந்து போறாங்க. ஏய் நீயே காட்டி கொடுத்தாதடி வா அப்படின்னு சொல்லிட்டு செல்விக்காவை கூப்பிட்டுட்டு அங்க இருந்து பாக்யா கிளம்புறாங்க. அடுத்தது செல்விக்கா வீட்டுக்கு போறாங்க. செல்விக்கா எல்லா துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க குழந்தைகள் எல்லாத்தையும் அவங்க தங்கச்சி வீட்டுல விட்டுட்டு பத்திரமா பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ உன்னை வந்து பாத்துக்கிறேன்டா அப்படின்னு அவங்க குழந்தைகிட்ட எல்லாம் சொல்லிட்டு நிறைய ட்ரெஸ்ஸஸ் சூட்கேஸ்ல நிறைய இருக்கு, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. செல்விக்கா நேரா ஹாஸ்டலுக்கு வர்றாங்க. ஹாஸ்டல்ல பாக்யாவும் எல்லாம் அவங்க பேக் பண்ணி வச்சுட்டாங்க. சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாங்க. பாக்யா அக்கா இப்பவே போறதா? ஆமா செல்வி, இப்போ 10 மணிக்கு போனா தான் நமக்கு கரெக்டா இருக்கும், ஏர்போர்ட்டுக்கும் போகணும், அங்க செக்கிங்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அக்கா எப்பவும் கேக்குறேன், இதெல்லாம் வேணுமா? கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும் செல்வி, நம்ம கிளம்பலாமா அப்படிங்கிறாங்க. அக்கா இளைய தம்பி பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிடுறியா? போதும்டி, நீ ஒரு வார்த்தை சொன்னா அவன் என் மனசை மாத்துறதுக்கே பாப்பான், கண்டிப்பா விட மாட்டான், வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. 2 பேரும் சூட்கேஸ் எல்லாத்தையும் கால் டாக்ஸி கூப்பிட்டு எடுத்து வச்சுட்டு ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அக்கா அட்லீஸ்ட் கொஞ்சம் நேரம் கழிச்சுனாச்சு போலாமே அப்படின்னு செல்வி சொல்றாங்க. இல்லடி, இங்க இருந்து போறதுக்கு 3/4 மணி நேரத்துக்கு மேல ஆகும், நம்ம அங்க போய் ரீச் ஆகவே 10 மணி ஆயிரும். சரி ரெஸ்டாரண்ட்ல என்ன நிலைமையில இருக்குன்னு நம்ம போன் பண்ணி கேட்கலாம்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு கால் பண்றாங்க. சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்லி ஒரு அக்கா சொல்றாங்க. ஏன் இந்த லெட்டர் எல்லாம் நாளைக்கு கொடுத்துருடி, மறக்காம கடை எல்லாத்தையும் பூட்டிட்டு சாவியை கொண்டு போய் எழில் வீட்லயே கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க. நான் பேசாம உன்னோட ஹாஸ்டல்லே வந்து கொடுத்துட்றேன்க்கா, ஏய் எழில் வீட்டுல கொண்டு போய் கொடுத்துரு, நான் சொல்றதை மட்டும் கேளு அப்படின்னு சொல்றாங்க. சரி நீ சொல்ற ஓகேக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த அக்காவும் ரெஸ்டாரண்ட்டை பத்திரமா எல்லாத்தையும் கிளீன் பண்ணி கணக்கு பார்த்து பைசாவும் கொண்டு போய் எழில் கிட்ட கொடுத்துரு, சரியா? ஓகேக்கா கொடுத்துட்றேன்க்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த அக்காவும் சொல்லிட்டு அப்புறம் போனை கட் பண்ணிடுறாங்க. ரெஸ்டாரண்ட்டை மூடிட்டு நேரா எழிலோட வீட்டுக்கு போறாங்க. அப்ப யோசனை பண்றாங்க, அக்கா ஒரு கவர் கொடுத்துச்சு, அதை எழில் தம்பி கிட்டயும் அவங்க வீட்லயும் கொடுக்க சொல்லுச்சு, இப்ப எழில் தம்பி வீட்டுக்கு தான் சாவி கொடுக்க போறோம், பேசாம எழில் தம்பி வீட்டுல கொண்டு போய் இதை கவரை கொடுத்துட்டு அப்படியே அந்த சைடு தான் ஈஸ்வரி அம்மா வீடும், அவங்க வீட்லயும் பேசாம கொடுத்துட்டு போயிடலாமே அப்படின்னு யோசனை பண்றாங்க. ஆமா என்ன காலையில கொடுக்கறத இப்ப கொடுக்குறோம், அவ்வளவுதானே, அந்த கவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. ரெஸ்டாரண்ட்ல பணத்தோட கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு நேரா எழில் வீட்டுக்கு போறாங்க. எழில் அவங்க வைஃப் எல்லாம் இருக்காங்க. எழில் தம்பி அம்மா கடைசாவியை கொடுக்க சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. ஏக்கா எப்பயுமே நீ ஹாஸ்டல் தானே கொண்டு போய் கொடுப்பா, ஏன் இன்னைக்கு இங்க கொடுக்க சொல்லியிருக்காங்க அம்மா? அதனமோ தெரியல, காலையிலேயே செல்விக்காவும் பாக்யாக்காவும் கிளம்பி போயிட்டாங்க, ஏதோ ஒரு முக்கியமான வேலைன்னு சொன்னாங்க. நான் நினைக்கிறேன் ஏதாச்சும் ஆர்டர் எடுக்க போவாங்கன்னு நினைக்கிறேன் தம்பி, அதனாலதான் உங்ககிட்ட சாவியை கொடுக்க சொல்லியிருக்காங்க போல இருக்கு. ஓ அப்படியா, ஓ சரி சரிக்கா அப்படின்னு சொல்றாரு எழில். அப்புறம் தம்பி இந்தாங்க கணக்கு வழக்கெல்லாம் பார்த்தாச்சு, பணம் இந்தாங்க பேலன்ஸ் பணம், அதை அக்கா கிட்ட நாளைக்கு நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா தான் இந்த பணத்தை கொடுக்க சொன்னாங்க மறந்துட்டேன் அப்படின்ட்டு வர்றாங்க. தம்பி இன்னொரு விஷயத்த மறந்துட்டேன், அக்கா உங்ககிட்ட ஒரு கவர் கொடுக்க சொன்னாங்க, மறந்துட்டேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு காலையில தான் கொடுக்க சொன்னாங்க, நான் இப்ப இங்க வரல அதனாலதான் எடுத்துட்டே வந்துட்டேன் தம்பி, இந்தாங்க இந்த கவர் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கவரா இருக்கு. அந்த கவரை கொடுத்துட்டு அவங்க கிளம்புறாங்க. என்னக்கா இவ்வளவு பெரிய கவரா இருக்கு? தெரியல தம்பி, உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க, உங்களுக்கு மட்டும் தான் பெரிய கவரு, வீட்டுல இருக்க எல்லாத்துக்குமே சின்ன சின்ன கவர் தான் தம்பி அப்படின்னு சொல்றாங்க. என்னது வீட்டுல இருக்க எல்லாத்துக்குமே கவர் கொடுத்துருக்காங்களா, என்னக்கா சொல்றீங்க? ஆமா தம்பி ஏதோ கொடுக்க சொன்னாங்க, நானும் கூட என்னன்னு கேட்டேன், இதை மட்டும் செய்டி அப்படின்னு சொன்னாங்க. ஆமாக்கா இதை எப்ப கொடுக்க சொன்னாங்க? நாளைக்கு காலையில தான் தம்பி கொடுக்க சொன்னாங்க, நான் தான் நாளை காலையில கொடுத்தா என்ன, இன்னைக்கு நைட்டு கொடுத்தா என்ன, மணி இப்ப ஏற்கனவே 10:10 ஆயிடுச்சு, அதனாலதான் இப்பயே கொடுத்துட்டேன் தம்பி அப்படின்னு சொல்றாங்க. அப்பவே தூக்கி வாரி போடுது எழிலுக்கு. ஏதாச்சும் விபரீதமான முடிவு எடுத்துட்டாங்களோ என்னமோன்னு பயப்படுறாரு. சரிக்கா நீங்க கிளம்புங்க, அந்த லெட்டர் எல்லாம் கொடுங்க, நானே வீட்டுல கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல தம்பி நானே கொண்டு போய் கொடுத்துறேன், அக்கா விடுக்கா நான் கொண்டு போய் கொடுத்துறேன், அந்த லெட்டர் எல்லாம் கொடுங்க அப்படின்னு வாங்கிடுறாங்க. எழில் ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, நான் இனி அங்க வேற நடந்து போகணும்னு நினைச்சேன், நீங்களே கொடுக்குறேன்றீங்க, ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, மறக்காம காலையில அந்த சைடு போனீங்கன்னா கொடுத்துருங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. அமிர்தாக்கு ஏதோ ஒரு டவுட்டா இருக்கு. எழில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டா இருக்கா? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, அத்தை ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது, வீட்லயே இருக்க எல்லாத்துக்குமே லெட்டர் கொடுத்துருக்காங்க, என்ன எனக்கு டென்ஷனா இருக்கு, இதை முதல்ல பிரிச்சு பாருங்க அப்படிங்கிறாங்க. நானும் அதுதான் அமிர்தா நினைச்சிட்டு இருக்கேன், எனக்கு என்னமோ தப்பா இருக்கா அப்படின்னு சொல்லி உடனே வேகமா அந்த கவரை பிரிச்சு பாக்குறாங்க. பார்த்தா அங்க ஒரு டாக்குமெண்ட் இருக்கு. அந்த டாக்குமெண்ட்டை படிச்சு பார்த்துட்டு அப்படியே
அப்படியே அந்த டாக்குமெண்ட் கீழே போட்டுட்டு சோஃபால டப்புன்னு உட்காந்துடுறாரு. என்னாச்சுங்க, என்ன இலையில என்னாச்சு, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்டை எடுத்து படிச்சு பாக்குறாங்க. பார்த்தா அந்த டாக்குமெண்ட்ல என்ன போட்டிருக்குன்னா, அந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து எழில் பேருக்கு மாத்திட்டாங்க பாக்கியா. இனிமேல் அந்த பொறுப்பு ஃபுல்லா எழில் தான் பாத்துக்கணும், அமிர்தாவும் பாத்துக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. என்ன எழில் நடக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பக்கத்துல இன்னொரு லெட்டர் வேற இருக்க மாதிரி இருக்கு. எழில், இங்க ஒரு லெட்டர் இருக்கு எழில் அப்படின்னு சொல்றாங்க. இங்க கொடு அப்படின்னு சொல்லி வாங்கி படிக்கிறாங்க. அப்பதாங்க தெரியுது, எழில் கிட்ட இந்த முதல்ல பேசினாங்களா அந்த விஷயத்தை எல்லாம் பேசிட்டு, எழில் நான் இப்போ இந்த நாட்டை விட்டே போக போறேன். ஆனா எங்க போறேன்னு உங்ககிட்ட நான் சொல்ல மாட்டேன், எங்க இருக்க போறேன்னு சொல்ல மாட்டேன். நான் இனி இங்க வர போறதும் இல்ல. நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் எழில். ஆனா அப்பப்ப நான் உங்க எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டே தான் இருப்பேன். நீங்க எல்லாரும் சந்தோஷமா வாழ்றத பாத்துக்கிட்டே தான் இருப்பேன். ரெஸ்டாரண்ட்டை பத்திரமா பாத்துக்கோ, தங்கச்சி பாட்டி எல்லாத்தையுமே பத்திரமா பாத்துக்கடா. நான் ஒன்ன நம்பிதான் விட்டுட்டு இங்க இருந்து போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அமிர்தா குழந்தை எல்லாத்தையுமே பத்திரமா பாத்துக்கோ. நீங்க எல்லாரும் சந்தோஷமா வாழ்றத இந்த உலகத்துல ஒரு மூலையில இருந்து நான் பாத்துக்கிட்டே தான் சந்தோஷப்பட்டுட்டு இருப்பேன் எழில் அப்படின்னு அந்த லெட்டர்ல போட்டிருக்கு. இத பார்த்துட்டு பயங்கரமா சத்தம் போட்டு அழுகிறாரு எழில். எதுக்கு இப்படி பண்ணாங்கன்னே தெரியல அப்படின்னு பயங்கர கடுப்பாயிராரு, செம்மையா அழுகிறாரு. இப்போ வந்துட்டு போனாங்கல்ல ஒரு அக்கா, அந்த அக்காக்கு கால் பண்றாங்க. இந்த லெட்டர் எப்போ உங்ககிட்ட கொடுத்தாங்க அப்படின்னு கேக்குறாங்க. தம்பி காலையிலே கொடுத்துட்டு அவங்க 2 பேரும் கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க வீட்டுக்கு கிளம்புறாரு. அமிர்தாவும் கூட்டிட்டு தான் கிளம்புறாரு. அந்த லெட்டரை எல்லாத்தையுமே வீட்டுக்கு போய் தூக்கி வீசி எறியறாரு. எரிஞ்சிட்டு இந்த விஷயத்த பூரா சொல்றாங்க. எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. உங்கனாலதான் என் அம்மா இந்த நாட்டுல இருந்தே வேற ஒரு நாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இப்போ எங்க போறாங்க ஏதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கண்ணா பின்னான்னு திட்டிட்டு கோபி கிட்ட சொல்றாங்க. உங்கனாலதான் எங்க அம்மாக்கு இப்படி ஒரு நிலைமை, என் முகத்துல இனி முழிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டிட்டு அங்கிருந்து போறாங்க. இனியா பயங்கரமா அழுகுறாங்க. இனியா லெட்டர் கொடுத்தாங்கல்ல பாக்கியா, அதை படிச்சு பார்த்துட்டு அழுகுறாங்க. செலின் எல்லாருமே அந்த லெட்டர் படிக்கிறாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெனி சொல்றாங்க அந்த லெட்டர் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு, ஆன்ட்டி கண்டிப்பா வெளிநாடு தான் போறாங்க. அவங்க எப்ப கிளம்புனாங்க என்ன ஏது நம்ம முதல்ல ஹாஸ்டல்ல போய் தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா ஏர்போர்ட் தான் போயிருப்பாங்க, ஆனா எப்ப போயிருப்பாங்கன்னு தெரியாது. ஹாஸ்டல் போய் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏர்போர்ட் போலாம் அப்படின்னு சொல்றாங்க. நீ சொல்றதும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாருமே கிளம்பி போறாங்க. எழில் 2 வீலர்ல வர்றாரு. செலியன் காரை எடுத்துக்கிறாரு. அமிர்தா, ஜெனி, இனியா எல்லாரும் வர்றாங்க. பாட்டியும் நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் வண்டியில ஏறி வராங்க. ஆனா கோபி மட்டும் போகல. அவரு மட்டும் என்ன பண்றதுன்னு ஷாக்ல அமைதியா உட்காந்துட்டு இருக்காரு. ஹாஸ்டல்ல போய் அவங்க கேட்கும் போது இப்பதாங்க ஒரு 8:30 மணிக்கு கிளம்புனாங்க அப்படின்னு சொன்னோன்னே, கண்டிப்பா 8:30 மணிக்கு தான் ஏர்போர்ட் கிளம்பி இருக்காங்க, நம்ம போய் எப்படியாச்சும் அவங்கள புடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஏர்போர்ட்டுக்கு வேகமா வண்டி எடுத்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள நம்ம பாக்கியாவை காமிக்கிறாங்க. ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறாங்க. ஒரே சோகமா வந்துட்டு இருக்காங்க. செல்வி, என்ன செல்வி, குழந்தைகளை விட்டுட்டு வந்துட்டோம்னு கவலைப்பட்டுட்டு இருக்கியா? ஆமாக்கா, ஒரு பக்கம் பிள்ளைகளை விட்டுட்டு வந்துட்டோம் தான் இருக்கு, இருந்தாலும் அவங்க கூட இருக்கணும்னு ஆசைதான்க்கா. இருந்தாலும் உன்னை விட்டுட்டு நான் தனியா ஒன்னும் பொழைக்க முடியாதுக்கா. அதனால உன் கூடயே வந்து நான் காசு சம்பாரிச்சுனா அந்த காசை பிள்ளைகளுக்கு கொடுத்துருவாங்க்கா அப்படின்னு சொல்றாங்க. சரி வா அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போறாங்க. ஏர்போர்ட்டுக்குள்ள போனோடனே பார்த்தா பயங்கர அதிர்ச்சியா இருக்கு செல்விக்கு. பார்த்தா அந்த குழந்தைங்க இருக்காங்க. அவங்கள பார்த்து கட்டி பிடிச்சுக்கிறாங்க. நீ எங்கடா இங்க வந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. உன்னோட குழந்தைங்க எல்லாரும் நம்ம கூட தான் வரப்போறாங்க செல்வி அப்படின்னு சொன்னோடனே, அக்கா எனக்கா சொல்ற, நான் ஏற்கனவே புக் பண்ணியாச்சு செல்வி, உங்ககிட்ட சும்மா தான் விளையாட்டு காமிச்சேன். என் பசங்கள்லாம் நல்லா அளவுக்கு படிச்சு ஓரளவுக்கு லெவலுக்கு வந்துட்டாங்க, தானா நிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. என்ன இன்னி இனியா தான் இருக்கா, அவளையும் அவங்க எல்லாரும் பத்திரமா பார்த்து அவளை கரை சேர்த்திடுவாங்க. ஆனா உன் குழந்தைங்க எல்லாரும் இப்பதான் படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நீ தேவை செல்வி. நான் மட்டும் போறேன்னு சொன்னதுக்கு நீ விட மாட்டேன், நீயும் தான் வருவேன்னு சொன்ன, அதனாலதான் குழந்தைகளுக்கும் புக் பண்ணியாச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க பாக்கியா. அக்கா உனக்கு பெரிய மனசுக்காக அப்படின்னு சொல்லி பாக்கியாவை கட்டி பிடிச்சுக்கிறாங்க செல்வி. அப்போ ஒரு போன் கால் வருது. பார்த்தா பழனிசாமி கிட்ட இருந்தா போன் கால் வருது. மேடம் ரெடி ஆயிட்டீங்களா, ஏர்போர்ட் வந்தாச்சா அப்படின்னு கேக்குறாங்க. சார் ஏர்போர்ட் வந்தாச்சு சார். ஃபிளைட் எத்தனை மணிக்கு மேடம்? சார் 12 மணிக்கு சார். மேடம் கொஞ்சம் நர்வஸா இருக்கீங்க போல இருக்கே அப்படின்னு சொல்றாரு பழனிசாமி. ஆமாங்க சார், கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏன்னா ஏர்போர்ட்ல வந்து இறங்குற ஃபர்ஸ்ட் டைமா, தெரியாத நாடு தெரியாத இடம், அதான் கொஞ்சம் நர்வஸா இருக்கு அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. அதுக்கு பழனிசாமி சொல்றாரு, மேடம் நீங்க துபாய் ஏர்போர்ட்ல வந்து இறங்குறப்போ நான் அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் ஓகேங்களா அப்படின்னு சொல்றாரு பழனிசாமி. ஓகே சார், ஓகே சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாக்கியா கேக்குறாங்க, சார் இன்னொன்னு அங்க எல்லா வேலையும் கரெக்டா முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பழனிசாமி சொல்றாரு, மேடம் நீங்க சொன்ன மாதிரியே நீங்க சொன்ன ரேட்டுக்கு ரெஸ்டாரண்ட் எல்லாமே நான் வாங்கியாச்சு, ஆளுகளையும் ரெடி பண்ணியாச்சு. வேற என்னங்க மேடம், நீங்க வந்தோடனே ஒரு நல்ல நாள் பார்த்து ரெஸ்டாரண்ட்டை ஓபன் பண்ண வேண்டியதான் வேலை. சார் திரும்பவும் சொல்றேன், ரொம்ப தேங்க்ஸ் சார்.
ஏன்னா இந்த ரெஸ்டாரண்ட் வாங்குறதுக்கு, நாங்க தங்குறதுக்கு வீடு எடுத்து கொடுத்ததுக்கு எல்லாத்துக்குமே நீங்க தான் பணம் செலவு பண்ணியிருக்கீங்க. நான் உங்களுக்கு பணம் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துறேன் சார் அப்படிங்கிறாங்க. மேடம், உங்களுக்கு இது கடன் தான் கொடுத்துருக்கேன், வட்டிலாம் இல்ல. உங்களால எப்ப முடியுதோ அப்ப கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இந்த விஷயம் வீட்ல யாருக்குமே தெரிய வேண்டாம் சார். மேடம், நான் முதல்ல ஊருக்கு போனா தானே மேடம், நானும் இனி துபாயிலே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் மேடம். அதனால யாருக்குமே எதுவும் தெரியாது, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ செல்விக்க சொல்றாங்க, பழனிசாமி என்னன்னா கொடுங்க நானும் பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இருங்க, செல்வி பேசணும்னு சொல்றா, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. அண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணா அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்கேங்கன்னு. என்ன உன் குழந்தைகளும் வந்துருச்சா? ஆமாண்ணே, ரொம்ப தேங்க்ஸ் என்ன அப்படிங்கிறாங்க. ஐயோ, எனக்கு எதுக்கு கண்ணு தேங்க்ஸ் சொல்ற, அதெல்லாம் மேடம்க்கு சொல்லு, மேடம் தான் குழந்தைகளுக்கு சேர்த்து டிக்கெட் போட சொன்னாங்க. நீ கவலையே படாத, ஒரு நல்ல ஒரு ஸ்கூலா பார்த்து உன் குழந்தைகளுக்கும் அட்மிஷன் நான் வாங்கியாச்சு. என்னென்ன சொல்றீங்க? ஆமா தங்கச்சி, நான் அட்மிஷன் எல்லாம் வாங்கியாச்சு. நீ வந்தேன்னா குழந்தைகளை நீ சேர்த்திட்டு வேலையை பார்க்க வேண்டியதா அப்படின்னு சொல்றாங்க. அண்ணா, இந்த உதவியை என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்றமா, பாக்கியா மேடம்க்கு தேங்க்ஸ் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா, சரி உங்களை துபாயில மீட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பாக்கியா கிட்ட கொடுத்தோன்னே, ஓகே சார், நான் துபாய் வந்தோடனே உங்களை மீட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே மேடம், நான் இப்போ போனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி போனை வச்சிடறாங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா செக்கிங்க்கு கூப்பிட்டுறாங்க. பாக்யா, செல்வி அப்புறம் அவங்க குழந்தைங்க எல்லாருமே செக்கிங்குள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறம் செக்கிங்லாம் முடிஞ்ச பின்னாடி ஃபிளைட்லயும் எல்லாரும் ஏறி உட்காந்துடுறாங்க. செல்விக்காக்கு குழந்தைகள்லாம் அவங்க கூட வரனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா பாக்யா மட்டும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தைகளை எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்திருக்கோம், அத்தைய விட்டுட்டு வந்திருக்கோம், அதுவும் கர்ப்பமா இருக்க மருமகளை வேற விட்டுட்டு வந்திருக்கோம், என்ன ஆக போகுதோ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பாக்யா. செல்வி அதை கவனிச்சிடுறாங்க. என்னக்கா, பிள்ளைகளை எல்லாம் விட்டுட்டு வந்துட்டோன்னு கவலையா இருக்கியா? இல்ல செல்வி, இல்லக்கா, உன் முகத்திலே எனக்கு நல்லா தெரியுதுக்கா. உண்மைதான் செல்வி, ஆனா இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றதா நல்லது செல்வி. அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு சந்தோஷமா வாழட்டும். என்ன, இன்னும் எனக்கு இனியாவை நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு. அக்கா, பேசாம இனியா பாப்பாவே நீ கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும் போதே, இல்ல இனியாக்கா அவங்க அப்பா கூட இருக்கிறதா அவளுக்கு சந்தோஷம். கொஞ்ச நாளைக்கு என்னை பத்தி ஃபீல் பண்ணுவா, அப்புறம் என்ன மறந்துடுவா. அவங்க அப்பா இருந்தா இனியாக்கு போதும், அவ ரொம்ப சந்தோஷமா இருப்பா, அவ அங்கேயே இருக்கட்டும், அதுதான் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாக்யா கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, ஃபிளைட் இன்னும் கொஞ்சம் நேரத்துல கிளம்ப போகுது, எல்லாரும் சீட் பெல்ட் போட்டுக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எல்லாரும் சீட் பெல்ட் போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் வீட்ல இருந்து எல்லாருமே ஏர்போர்ட் வந்துடுறாங்க. எழில செல்லியன் ரெண்டு பேரும் போய் ரிசப்ஷன்ல கேக்குறாங்க, பாக்கியலட்சுமி செல்வின்னு யாராச்சும் அவங்க எந்த ஃபிளைட்ல போறாங்க அப்படின்னு எங்களுக்கு வேணும் தெரியணும் அப்படின்னு சொல்றாங்க. சார், இந்த விஷயம்லாம் நாங்க வெளியே சொல்ல முடியாது, இது ரொம்ப கான்பிடென்ட், நாங்க சொல்ல முடியாது சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. அமிர்தா சொல்றாங்க, இந்த டைம்க்கு எந்தெந்த ஃபிளைட் கிளம்புதுன்னு பார்க்கலாம், இதுக்கு முன்னாடி எந்தெந்த நாட்டு ஃபிளைட் கிளம்புது நம்ம முதல்ல கவனிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா பார்க்கலாம் வாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது அப்போதாங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, துபாய் ஃபிளைட் வந்து இப்போ கிளம்ப போகுது அப்படின்னு சொல்றாங்க. இவங்க அதை கவனிக்கவே இல்லை. இதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபிளைட் போச்சு அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லி அந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க 8:30 மணிக்கு கிளம்பி இருக்காங்க, எப்படியும் 9:10 போயிருப்பாங்க. 11 மணி ஃபிளைட்டுக்கு தான் இவங்க போயிருப்பாங்க. 11 மணிக்கு என்னென்ன ஃபிளைட் போச்சோ அந்தந்த ஃபிளைட் லிஸ்ட் எல்லாம் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. துபாய் ஃபிளைட் அப்பதான் கிளம்புது. அப்படியே கீழே பாக்குறாங்க பாக்யா, அப்படியே ஃபிளைட் கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறி போகுது. அப்படியே இந்த சென்னையை பார்த்துட்டு, இனி நான் இந்த நாட்டுக்கு வரப்போறது இல்ல, இனி நான் உன்னை எப்ப பாப்பணும் தெரியாது அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த ஊரை பார்த்து சொல்லிக்கிட்டே அப்படியே போறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஃபிளைட் அப்படியே மேல போகுது. அந்த ஊரையும் அப்படியே பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே போறாங்க. அப்போ செல்வி சொல்றாங்க, ஏக்கா இவ்வளோ இருட்டா இருக்கு, லைட்டு மட்டுமே தெரியுது, நம்ம வீடெல்லாம் தெரியுமாக்கா அப்படின்னு கேக்குறாங்க. தெரியாதடி, இனி நம்ம இந்த நாட்டுக்கு வரப்போறது இல்ல, இப்பயே பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி செல்வியை பார்த்து சொல்றாங்க. ஆமாக்கா, எனக்கும் மனசு கஷ்டமா தான் இருக்கு, இனிமேல் நம்ம இந்த நாட்டவே பார்க்க மாட்டோம், இந்த நாட்டுக்கே வரமாட்டோம்ல. என்ன எழில் தம்பி, இனியா பாப்பா, செரீன் தம்பி, ஜெனி, இவங்க எல்லாம் மிஸ் பண்றேன்க்கா ரொம்ப அப்படின்னு சொல்றாங்க. செல்வி, நானும் தாண்டி ரொம்ப மிஸ் பண்றேன், கண்டிப்பா ஒரு நாள் வரும் அவங்கள பாப்பேன் அப்படின்னு சொல்லி பாக்கியா சொல்றாங்க. அப்படியே ஃபிளைட்டும் மேல போயிருது. ஏர்போர்ட்ல தேடிட்டு இருக்காங்க. 11 மணிக்கு எந்தெந்த ஃபிளைட் போச்சு அப்படின்னு பாக்குறாங்க. திடீர்னு ஜெனி சொல்றாங்க, எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, ஏர்போர்ட்டுக்கு போகாம அவங்க ரயில்வே ஸ்டேஷன் போயிருந்தா என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல அவங்க வெளிநாடு தானே போறேன்னு சொன்னாங்க அப்படின்னு இனியா சொல்றாங்க. இல்ல, இந்த ஏர்போர்ட்ல இருந்து அவங்க ஏறி போனாங்கன்னா கண்டிப்பா நம்ம கண்டுபிடிச்சிரோன்னு அவங்களுக்கு தெரியும், அதனால ஒருவேளை ட்ரெயின் ஏறி போய் வேற ஒரு ஏர்போர்ட்டுக்கு போயிருந்தாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொன்னோன்னே, ஆமா பாதி பேரு ரயில்வே ஸ்டேஷன் போய் பார்க்கலாம், இங்க
இங்க பாதி பேர் தேடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதுக்கு செலின்னு சொல்றாரு, இல்ல இல்ல இங்க இருக்க ஃபிளைட்ல 3-4 ஃபிளைட் தான் போயிருக்கு 11ல இருந்து 11:30க்குள்ள. அதனால அங்க இருக்க நேம் லிஸ்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ரிசப்ஷன்ல போய் கேக்குறாங்க. ஆனா நேம் லிஸ்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. பயங்கர டென்ஷன்ல இருக்கிறாங்க எல்லாருமே. சரி ரயில்வே ஸ்டேஷன் போலான்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷன் போறாங்க. அங்கேயும் போய் தேடுறாங்க. ஒன்னும் வேலைக்கு ஆகல. எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு எல்லாரும் ஒரே சோகமா வர்றாங்க. பாட்டியும் ரொம்ப சோர்ந்து போயிடுறாங்க. ரொம்ப அழுது ஓஞ்சு போய் வர்றாங்க. இனிய ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள வந்தோடனேவே என்னாச்சு பாக்கி கிடைச்சிட்டாங்க அப்படின்னு கேக்குறாங்க. கோபி ஒண்ணுமே சொல்லல. பாட்டி நேரா வந்து கோபிய பலார்னு கண்ணத்துல அடிக்கிறாங்க. மா என்ன ஏமா அடிக்கிறீங்க? எல்லாமே ஒன்னால தாண்டா வந்தது. நீ மட்டும் இன்னொரு கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தேன்னா இந்த குடும்பம் இப்படி செதஞ்சு போயிருக்காதடா. பாக்கியாவும் நம்மளை எல்லாத்தையும் விட்டுட்டு வெளிநாடும் போயிருக்க மாட்டா. அவ வெளிநாடு போனது உண்மையா இல்ல வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போய் நமக்கு தெரியாம வாழ்றாளா எதுவுமே தெரியாது. இனிமேல் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டா. உன்னாலதாண்டா என் மருமக என்னை விட்டு போனா அப்படின்னு பயங்கரமா கோபிய போட்டு அடிக்கிறாங்க. சிலைன்னு சொல்றாரு, அப்பா அடிச்சு என்ன பாட்டி யூசர்? அவங்க போனதுக்கு இவங்களை ஏன் அடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே, நீ பேசாதடா, உங்க அப்பனுக்கு சப்போர்ட் பண்ணது போதும். கருவேப்பில் கொத்து மாதிரி ஒரே ஒரு பையன்னு சொல்லி வளர்த்துன பாரு, அது என்னதான் சொல்லணும். இப்ப என் மருமக என்னை விட்டு போயிட்டாடா அப்படின்னு சொல்லி பயங்கரமா அடிக்கிறாங்க. எல்லாரும் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. எழில் சொல்றாரு, நான் விட மாட்டேன், எப்படியும் என் அம்மாவை கண்டுபிடிச்சிருவேன். சரியா, நான் ஏர்போர்ட் போய் ஃபிளைட்டோட டிக்கெட் நேம் லிஸ்ட் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் வாங்குறதுக்கு ட்ரை பண்றேன்டா. அதுதான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களேடா அப்படின்னு சொல்றாங்க. இதுக்குள்ளே பாத்தீங்கன்னா 6-7 மணி ஆயிருது. அப்பனா வேற யாராச்சும் ஒருத்தரை வச்சுதான் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஏன் நம்ம போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா இதை வாங்கிடலாம் லிஸ்ட அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அமிர்தா சொல்றாங்க, சரி அவங்க எந்த ஊருக்கு போறாங்க இல்ல எந்த நாட்டுக்கு போயிருக்கட்டும், அங்க போய் அவங்க எங்க போயிருக்காங்கன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதை கேட்டோடனே எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக் ஆகுது. ஜெனிஃபர் சொல்றாங்க, எப்படியும் பாஸ்போர்ட்டை வச்சு தானே போயிருப்பாங்க. அவங்க எந்த நாட்டுக்கு போனாலும் சரி அந்த பாஸ்போர்ட் இருக்கவங்களோட அட்ரஸ் தெரியும். நம்ம போலீஸ் கிட்ட இதை சொல்லிட்டோம்னா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் சூப்பர் ஐடியா இல்ல, நம்ம ஃபர்ஸ்ட் போலீஸ்டே கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு எல்லாம் முடிவு பண்றாங்க. அப்பதான் யாரோ கேட்டை ஓபன் பண்ற மாதிரி சவுண்ட் கேக்குது. யார் அதுன்னு பார்த்தா அங்க ராதிகா மயூர் 2 பேரும் சூட்கேஸும் கையுமா வர்றாங்க. அதை பார்த்தோன்னே பாட்டிக்கு பயங்கர கோபமா வருது. ஆனா கோபிக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. பாட்டிக்கு செம்ம கோபம் வருது. பாட்டி இங்க எதுக்கு வந்தா, இவனாலதான் என் குடும்பமே இப்படி ஆச்சு அப்படின்னு கோபமா போகும்போது, பாட்டி கொஞ்சம் அமைதியா இருங்க, அம்மாவோட ஆசை இவரு கூட இவங்க வாழணுங்கிறது தான், விட்டுங்க பாட்டி, நம்ம இனி இந்த லைஃப்ல தலையிட வேண்டாம் இவங்களோட லைஃப்ல அப்படின்னு சொல்றாரு எழில். சரின்னு சொல்றாங்க, ஆமா பாட்டி அவங்க என்னமோ வாழ்ந்துட்டு போறாங்க, நம்ம அதுல தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படிடா விட முடியும், என் மருமகளை எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போதே ராதிகா சொல்றாங்க, எனக்கும் ஒரு லெட்டர் வந்திருக்கு தனியா, இப்பதான் வந்தது அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. நான் அதுக்கு கோபி சொல்றாரு, இல்லையே எனக்கு அம்மாக்கு உனக்கும் தானே லெட்டர் வந்திருந்தது. இல்லைங்க, எனக்கு தனியா லெட்டர் கொடுத்துருக்காங்க, அதை ஒருத்தவங்க தான் இப்ப கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. நான் பாக்கியாக்காக உங்க கூட நான் வாழ்றேன், நான் உங்க கூட வாழணும்னு எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல, ஆனா பாக்கியாக்காக தான் உங்க கூட வாழ்றேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. சரி நீங்க என்னமோ பண்ணுங்க, நாங்க முதல்ல போலீஸ்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வர்றோம்னு சொல்லிட்டு செலியன் எழில் 2 பேரும் கிளம்பி போறாங்க. நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லி பாட்டியும் வர்றாங்க. கோபி சொல்றாரு, நானும் வரட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க மட்டும் வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி கோவமா சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு எழில். போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டையும் வாங்கி படிச்சு பாக்குறாங்க. பேரு பாக்கியலட்சுமி, அப்புறம் அட்ரஸ் எல்லாம் சொல்றாங்க. ஆமாங்க கரெக்டுங்க அப்படிங்க, அவங்க கிட்ட இருந்து எங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குதுங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன சார் சொல்றீங்க? ஆமாங்க அந்த லெட்டர் பாருங்க, நீங்களே படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் அந்த லெட்டர் எடுத்துட்டு வந்து இவங்க கிட்ட காமிங்க அப்படின்னு சொல்றாங்க. எழில் சொல்றாரு, அம்மா லெட்டர் கொடுத்துருக்காங்களா, கொடுங்க நாங்க படிச்சு பாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க உங்ககிட்ட எல்லாம் அந்த லெட்டர் கொடுக்க முடியாது, நாங்க வேணா படிச்சு காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கான்ஸ்டபிள் அந்த லெட்டர் படிச்சு காமிக்கிறாங்க. இது என்னோட சுயநினைவோட எழுதுவது, நான் இந்த நாட்டை விட்டு நான் கிளம்புறேன், என் வீட்டுல இருக்காங்க என் பசங்க, என் பொண்ணு, என் மாமியார் யாரு வந்து கேட்டாலும் நான் காணோம்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் நீங்க ஏத்துக்க கூடாது. ஏன்னா அவங்க கிட்ட இருந்து நான் பிரிஞ்சு வாழணுங்கிறதுக்காக தான் நான் அந்த வெளிநாட்டுக்கு போறேன். அவங்க கூட இனி எந்த தொடர்பும் வச்சுக்க விரும்பல, அதனால நீங்க அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்க கூடாது அப்படின்னு அந்த லெட்டர்ல எழுதிருக்கு. இது என்னோட சுயநினைவோட தான் எழுதுனேன்னு சொல்லி பாக்கியலட்சுமி அப்படின்னு கையெழுத்து போட்டிருக்காங்க. சாரி தம்பி, இந்த லெட்டர்லயே இப்படி போட்டிருக்கனால நாங்க கம்ப்ளைண்ட்டை ஏத்துக்க முடியாது தம்பி அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க. செம்ம அப்செட் ஆயிராரு எழில். எல்லா கதவுமே மூடிடுச்சு, இப்ப என்னதாண்டா பண்றது அப்படின்னு சொல்றாங்க பாட்டி. அப்ப எழில் சொல்றாரு, இல்ல பாட்டி நான் சும்மா எல்லாம் இருக்க போறதில்ல, எப்படியாச்சு நான் அம்மாவை கண்டுபிடிச்சே ஆவேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே போய் எல்லாம் நின்னுட்டு அப்படி ஃபீல்
ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எழில் மட்டும் அப்படியே வானத்தை பார்த்து அம்மா அப்படின்னு பயங்கரமா சத்தம் போட்டுட்டு, உன்னை எப்படியும் நான் கண்டுபிடிப்பேன் பாருமா, வந்து உன்னை பாப்பேன் அப்படின்னு சொல்றாரு எழில். அப்படியே மேல ஸ்கையை காமிக்கிறாங்க, மறுபடியும் கீழே லேண்ட காமிக்கிறாங்க. பார்த்தா அது துபாய். ஃபிளைட் துபாய் ஏர்போர்ட்ல லேண்ட் ஆகுது. செல்வியோட குழந்தைங்க, அதுக்கப்புறம் பாக்யா, இவங்க எல்லாரும் கீழே இறங்கி வர்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே வரும்போதே அங்கதான் நிக்கிறாரு பழனிசாமி. மேடம் இங்க இருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்லி கையை காமிக்கிறாரு. இவங்க எல்லாரும் போய் அப்புறம் பேசிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. வீட்டுக்கு வந்து ஒரே சோகமா இருக்காங்க பாக்யா. என்ன மேடம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல சார், ரொம்ப ஃபீலிங்கா தான் இருக்கு. பசங்க என்ன தேடிட்டு இருப்பாங்க, போலீஸ் ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லும் போதே, அதுக்கு தானே மேடம் நீங்க வக்கீல வச்சு ஏற்கனவே எல்லா வேலையும் பண்ணி வச்சுட்டோமே. வக்கீல் ஏற்கனவே நீங்க எழுதின லெட்டரு போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருப்பாங்க மேடம். அதனால உங்க பசங்க யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்களே தான் விரும்பி நாட்டை விட்டு போயிருக்கீங்க. அதனால உங்க தேடுறதுக்காக அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஏத்துக்க மாட்டாங்கல்ல மேடம் அப்படின்னு சொல்றாரு பழனிசாமி. கரெக்ட் தான் சார், இருந்தாலும் என் பையன் எழில் விட மாட்டான் சார். எப்படியும் என்னை தேடி கண்டுபிடிப்பான் ஒரு நாள் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா மேடம், கண்டுபிடிப்பாங்க கண்டிப்பா அப்படின்னு பாக்கியாவும் ரொம்ப ஃபீலிங்ல தான் இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆயிட்டே இருக்காங்க. கொஞ்ச நாள் ஆகுது. அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்றாங்க. செல்வியோட குழந்தைகளை எல்லாத்தையும் ஸ்கூல்ல சேர்த்திடுறாங்க. இந்தியன் ரெசிபிஸ் எல்லாமே ரெஸ்டாரண்ட்ல போட்டிருக்காங்க. ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணிட்டாங்க. ரெஸ்டாரண்ட்டும் அமோகமா ஓடிக்கிட்டு இருக்கு. இந்தியன் ஃபுட்னாவே பாக்கியலட்சுமியோட ரெஸ்டாரண்ட் தான் அப்படிங்கிற அளவுக்கே அவ்வளோ பாப்புலர் ஆயிருது பாக்யாவோட ரெஸ்டாரண்ட். இங்க வந்து ஈஸ்வரி ஃபுட்ஸ் அப்படிங்கிற பேரை வைக்கலாம் தான் முதல்ல நினைப்பாங்க. வேண்டாம், எப்படியும் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பேர் தான் வச்சிருக்காங்க. இஐசி ரெஸ்டாரண்ட் அப்படின்னு பேரையும் வச்சிடுறாங்க பாக்யா. நாட்கள் ஓடுது, வருஷங்கள் ஓடுது. ரெஸ்டாரண்ட் பெரிய லெவலுக்கு வந்துருது. அந்த ஏரியாலேயே இஐசி ரெஸ்டாரண்ட் தான் பெரிய ரெஸ்டாரண்ட். அதுவும் டேஸ்ட் அடிச்சுக்க யாருமே இல்ல அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ பேர் வாங்கிடுறாங்க பாக்யா. நம்ம பாக்யா ஃபேமிலியை காமிக்கிறாங்க. கோபி ராதிகா ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. செரியனுக்கு இன்னொரு குழந்தையும் பிறந்திருக்கு. அது ஆண் குழந்தை. எழில் இப்போ பெரிய டைரக்டர் ஆயிட்டாரு. அவருக்கு இப்போ ஒரு குழந்தையும் பிறந்திருக்கு. அந்த குழந்தை பேரு ரக்ஷிதா பாக்கியலட்சுமி அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இனியாவும் படிச்சு முடிச்சுட்டாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டரா அவங்க அண்ணன் கூட இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்த மனசுக்குள்ளேயும் பாக்யா என்னைக்காச்சும் ஒரு நாள் வருவாங்க அப்படின்னு நம்பிக்கையில தான் இருக்காங்க. பாட்டியும் ரொம்ப நம்பிக்கையில தான் இருக்காங்க. பாக்யா கண்டிப்பா வருவான்னு. நம்ம ராதிகா செய்யற சமையல வேற வழியே இல்லாம ஒரே சோகமா தான் சலிச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பாட்டி இப்போ ஒரு படத்துக்கு கமிட் ஆயிருக்காரு. அந்த படத்தோட சாங்ஸ் எல்லாம் முதல்ல ஷூட் பண்ணி எடுத்துடலான்னு முடிவு பண்றாங்க. அதனால லொகேஷன் பாக்குறப்போ துபாயில ஒரு இடம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றதுனால அங்க போலான்னு பிளான் பண்றாங்க. கூடவே நம்ம இனியாவையும் கூப்பிட்டுட்டு அங்க கிளம்பி போறாங்க. அந்த சாங் ஷூட்டிங் துபாயில செம்மையா போய்கிட்டு இருக்கு. ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும் போதே அப்போ ஒருத்தர் மீட் பண்ண வர்றாங்க. யாருன்னா அவங்க எழிலோட ஃபேன். எழில் கிட்ட வந்து பேசுறாங்க. பார்த்தா அவங்க தமிழ்ல, ஓ நீங்க தமிழா சார் அப்படின்னு சொல்லி எழிலும் பேசிட்டு இருக்காங்க. கூடயே நம்ம இனியாவும் இருக்காங்க. சார் இது யாரு சார் அப்படின்னு கேக்குறாங்க. இது என் தங்கச்சி இனியா, அசிஸ்டன்ட் டைரக்டரா என் கூட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. கூடிய சீக்கிரம் இவனும் படம் டைரக்ட் பண்ண போறா அப்படின்னு சொல்றாங்க. எழில், சார் உங்க படம்லாம் நான் நிறைய பார்த்திருக்கேன் சார், ரொம்ப பிடிக்கும் சார் உங்க படம்லாம் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஃபேன். ஓகேங்க மேடம், ரொம்ப சந்தோஷம்னு சொல்றாங்க. சார் முடிஞ்சா இன்னைக்கு நைட் டின்னருக்கு இங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறீங்களா சார் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க, ஒர்க் டென்ஷன் ரொம்ப இருக்கு அப்படிங்கிறாங்க. சார் நம்ம ஊர் சமையல சாப்பிடணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கா? ஆமாங்க மேடம், இங்க ஃபுட்டெல்லாம் சரியில்லை மேடம், நாக்கெல்லாம் செத்து போச்சு அப்படின்னு சொல்றாரு எல். சார் நம்ம ஊர்ல இருந்து ஒருத்தர் வந்து இங்க ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க சார். அவங்களோட டேஸ்ட பாத்தீங்கன்னா அல்லும் சார், அவ்வளோ சூப்பரா இருக்கும். அங்கதான் உங்களை டின்னருக்கு கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே இனியா சொல்றாங்க, அண்ணா பேசாம நம்ம போயிட்டு வரலாண்ணா, இங்க சாப்பாடெல்லாம் சலிக்கல அண்ணா, நம்ம அங்கேயே போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, ஈவினிங் நான் வந்துடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. மறக்காம டின்னருக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போன் நம்பரும் கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் ஆகுது. எழில் அப்புறம் இனியா ரெண்டு பேரும் இவங்க சொன்ன அட்ரஸ்க்கு வர்றாங்க. அங்க ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. லட்டா அந்த அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லாம ரெஸ்டாரண்ட் வந்துட்டோன்னு சொல்லிருந்தேன் அப்படின்னு சொல்லி இனியா சொல்றாங்க. எழில் கால் பண்றாங்க. மேடம் நீங்க சொன்ன மாதிரி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. சார் நான் சொன்ன மாதிரி இஐசி ரெஸ்டாரண்ட்டுக்கு தானே வந்திருக்கீங்க? ஆமாங்க மேடம், அங்கதான் வந்திருக்கோம், அங்கதான் வெளியே நின்றுட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க.
இருங்க சார் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராந்து கையை காமிக்கிறாங்க. மேடம் நான் இங்க இருக்கேன்னு சொல்லிட்டு அப்புறம் ரெஸ்டாரண்ட்குள்ள போய் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபுட் ஒவ்வொன்றா ஆர்டர் பண்றாங்க. அந்த ஃபுட் வந்தோடனே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிடும் போது எழில் கண்டுபிடிச்சிடுறாரு, இது அம்மாவோட டேஸ்ட், அம்மாவோட கைப்பக்குவம் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிடுறாங்க. இனியா கிட்ட இந்த டேஸ்ட் ஞாபகம் இருக்கா அப்படின்னு, அண்ணா இது அம்மாவோட கைப்பக்குவம் அண்ணா அப்படின்னு சொன்னோடனே அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு, மேடம் இந்த டேஸ்ட் சூப்பரா இருக்கு மேடம் அப்படின்னு சொல்றாங்க. உங்க ஃபேமிலிக்கு தான் நாங்க ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இந்த ஹோட்டல்ல யார் செஃப்னு நாங்க பார்க்கலாமா அப்படின்னு கேக்குறாரு எழில். சார் இருங்க நான் பேரர்கிட்ட கேக்குறேன்னு சொல்லிட்டு, இது யாரு செஃப் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பேரர் கூப்பிட்டு அந்த லேடியோட ஹஸ்பண்ட் இருக்காரு, அவரு சொல்றாரு, பேரர்கிட்ட ஒண்ணு கேட்க வேணாம், அங்க வராரு பாரு பழனிசாமி சார், அவரு ஒன் ஆஃப் த பார்ட்னர் தான் இந்த ஹோட்டலுக்கு, அவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சார் பழனிசாமி சார் இங்க கொஞ்சம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டோடனே பழனிசாமி வராரு. இவங்கள பார்த்தோன்னே அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாரு பழனிசாமி. சார் ஃபுட்டு சூப்பரா இருக்காம இதோட செஃப் பார்க்கணும்னு சொல்றாங்க. இவங்க நம்ம தமிழ்நாட்டுல பெரிய டைரக்டர் அப்படின்னு சொல்றாங்க. அவர் எதுவுமே கேட்கல, ஷாக் ஆகி அப்படியே நிக்கிறாரு. பழனிசாமியை எழிலும் இனியாவும் பார்த்துட்டு பயங்கர ஷாக்ல இருக்கிறாங்க. எழில் சொல்றாரு, பழனிசாமி சார் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒண்ணு அப்படியே அமைதியா இருக்காரு. அதுக்கப்புறம் தம்பி நல்லா இருக்கேன் தம்பி, நீ எப்படி இருக்க, இனியா கண்ணு நல்லா இருக்கியா அப்படின்னு கேக்குறாரு. இனியாவும் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு பேச வரும்போது, இப்போ எதுவுமே பேச வேண்டாம், ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு ஜாட காமிச்சிடுறாரு எழில். இனியாவும் அமைதியா இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த ஃபேமிலியும், வாங்க சார் உங்களை ஹோட்டல்ல டிராப் பண்ணிரும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல மேடம் நீங்க போய்க்கிங்க, நாங்க கார்ல வந்திருக்கோம், என் டிரைவர் இருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க கிளம்புங்க, ரொம்ப தேங்க்ஸ் மேடம். மேடம் இந்த உதவியை எப்பயுமே மறக்க மாட்டோம், வாழ்நாள் முழுவதுமே ஞாபகம் வச்சிருப்போம் அப்படின்னு சொல்றாரு எழில். சார் இது ஃபுட்டு வாங்கி கொடுத்ததுக்கு எதுக்கு சார் உதவி அப்படி இப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லும் போது பழனிசாமி சொல்றாரு, அதுக்கு காரணம் இருக்கு மேடம், உங்களுக்கு நன்றி சொல்றாரு, நீங்க அதை ஏத்துக்குங்க அப்படிங்கிறாங்க. சரி சார் நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வர்றாரு, உண்மை சொல்லுங்க சார் என் அம்மா எங்க அப்படின்னு, வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. என்ன சார் வெளியே கூட்டிட்டு போறீங்கடா, வாங்க தம்பி அப்படின்னு சொல்லி கார்ல இனியாவையும் எழிலையும் கூட்டிட்டு போறாங்க. அங்க ஒரு பெரிய பங்களா இருக்கு, பயங்கர லக்ஸூரியான பயங்கர செம்மையான பெரிய ஹவுஸ். அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அங்க ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, ஏகப்பட்ட பேரு அங்க மீட்டிங்ல கலந்துட்டு இருக்காங்க. அங்க கூட்டிட்டு போய் ஹால்ல உட்காருங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க 2 பேரும் ஹால்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மீட்டிங் நடக்குது. மீட்டிங் முடிஞ்சு எல்லாரும் வெளியே வர்றாங்க. அப்பதாங்க அந்த மீட்டிங் முடிஞ்சு எல்லாரும் போன பின்னாடி பாக்கியா வெளியே வர்றாங்க. செம்ம கெத்தா பாக்கியா வர்றாங்க. பாக்கியாவை பார்த்தோன்னே எழில் இனியா 2 பேரும் ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. பழனிசாமி சொல்றாரு, மேடம் நீங்க சொன்னீங்கல்ல எப்படி இருந்தாலும் உங்க பையன் தேடி கண்டுபிடிச்சிருவான்னு, தேடி கண்டுபிடிச்சிட்டான் பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் அப்படி கண்ணில் தாரதாரியா கண்ணீர் வருது. ஏமா இப்படி சொல்லாம நீ பாட்டுல இங்க வந்துட்ட அப்படின்னு சொல்லி 2 பேருமே அழுகுறாங்க. எல்லாமே உங்க நல்லதுக்காக தான் அப்படின்னு சொல்றாங்க. இனியா சொல்றாங்க, நீ இப்படி பண்ணது தப்புமா அப்படின்னு. நீ தானே உன் அப்பா நல்லா இருக்கணும், உன் அப்பா ஹாப்பியா இருந்தா தான் நீ ஹாப்பியா இருப்பேன்னு எனக்கு தெரிஞ்சது, அதனாலதான் நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பாக்கியா. எழில் சொல்றாருமா, அவங்க லைஃப் அவங்க பார்த்துட்டு இருக்காங்கம்மா, எங்களை எல்லாம் கண்டுக்கிறதே இல்லை, என் கூட தான் இப்போ இனியா இருக்கா. என்னைக்கு நீ ஊர்ல இருந்து நீ கிளம்பி இங்க வந்தையோ அன்னைக்கே இனியா அங்க இருந்து வந்துட்டாமா, என் கூட தான் இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பாக்குறாங்க இனியாவா. ஆமாமா, நீ இல்லாம அவர் கூட எனக்கு வாழ்றதுக்கு விருப்பம் இல்ல, அதுவும் அவர்னாலதான் நீ இப்படி வந்துட்டேன்னு நினைக்கும் போது எனக்கு அவர் மேல வெறுப்பே வந்துருச்சுமா. அவர் இப்ப ஜாலியா சந்தோஷமா இருக்காருமா, ஆனா நாங்க தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம்மா. ஜெனிகா அமிர்தாக்கா எல்லாருமே உங்களை இன்னும் நினைச்சிட்டு தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கம்மா. பாட்டி எப்படி இருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. பாக்கியா, பாட்டியும் நல்லா இருக்காங்கம்மா, ஆனா ஒன்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு நாளும் நீ வருவேன்னு நினைச்சிட்டு இருக்காங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. இனியா, இல்லடி அது அப்படிங்கும் போதேம்மா மத்தவங்களுக்காக வர வேண்டிய அவசியம் இல்லம்மா, நீ எனக்காக வரலாம்ல, நம்ம ஃபேமிலிக்காக வரலாம், நீ அப்பாவை பார்க்காத அப்பா ஃபேமிலியை பார்க்க வேண்டியதில்லை, நம்ம ஃபேமிலிக்காக வரலாம்லம்மா. பாட்டி, ஜெனி அக்கா, அமிர்தாக்கா, நானு, அண்ணா எல்லாரும் எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ செலியனி எப்படி இருக்கான் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு எழில் சொல்றாருமா, அவன்லாம் ஜாலியா அப்பா கூட நல்லா சந்தோஷமா இருக்கான், நாங்க தான் உன்னை நினைச்சிட்டு இருக்கோம், ஜெனியும் உன்னை நினைச்சிட்டே இருக்காங்க. அம்மா ஜெனிக்கு என்ன குழந்தை பிறந்திருக்கு, பையன் பிறந்திருக்குமா அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. ஓ அப்படியா, சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. என் பேரனை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. அப்போ
இனியா சொல்றாங்கம்மா, எழில் அண்ணாக்கும் ஒரு குழந்தை பிறந்திருக்கா. அவ பேர் என்ன தெரியுமா? எழிலே உனக்கு குழந்தை பிறந்திருக்கா? ஆமாமா. மா என்ன பேருன்னு தெரியுமா? ரக்ஷிதா பாக்கியலட்சுமி தெரியுமா? அப்படின்னு சொன்னோடனே அந்த பேரை கேட்டோடனே ரொம்ப சந்தோஷமாயிருது பாக்கியாக்கு. எழில அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. எழில் சொல்றாங்கம்மா, உன்னோட பேரை வைக்கணும்னு ஆசைப்பட்டுதாம்மா இந்த குழந்தையவே நான் பெத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு எழில். ரொம்ப ஃபீல் பண்றாங்க பாக்கியா. அப்போ பழனிசாமி சொல்றாரு, எவ்வளவு சந்தோஷமான குடும்பத்தை விட்டுட்டு நீங்க வந்துட்டீங்களே மேடம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, செல்விக்கு எப்படி இருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க எழில். அவன் நல்லா இருக்கான், அவன் பசங்க எல்லாம் இப்போ படிச்சுட்டு இருக்காங்க, எல்லாருமே நல்ல ஒரு லெவலுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. சரிம்மா நீ கிளம்பு, நம்ம வீட்டுக்கு போலாம், ஊருக்கு போலாம் அப்படின்னு சொல்றாங்க. இனியா, இல்ல இனியா வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஏமா வர முடியாது? அவங்க ஃபேமிலி அவங்க பாட்டுல சந்தோஷமா வாழ்றாங்க, நீ நம்ம ஃபேமிலி நம்ம வாழ சந்தோஷமா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல என்னால வர முடியாது, இப்போ பெரிய ஒரு பொறுப்புல நான் இருக்கேன், பெரிய ரெஸ்டாரண்ட் ஆயிடுச்சு, 500,000 பேத்துக்கு மேல என்ன நம்பி இருக்காங்க, சோ நாங்க விட்டுட்டு வர முடியாது அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. என்னம்மா இப்படி சொல்ற? சரி பரவாயில்ல அண்ணா, நான் இனி வரமாட்டேன், நான் இங்கேதான் அம்மா கூட இருப்பேன். அப்ப லட்டு, அப்ப ஷூட்டிங் நான் அப்பப்போ வந்து பார்த்துட்டு அம்மா கூட இருந்துக்குவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இல்லை இனியா, நீ போய் அப்படிங்கும் போதே போதும்மா, இனிமேல் நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இனியா அவங்க அம்மா மடியில படுத்து தூங்கிடுறாங்க. பழனிசாமி போய் தூங்க போயிடுறாரு. அப்போ எழில பாக்கியா 2 பேரும் இருக்காங்க. அம்மா, பழனிசாமிய நீங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. நீ என்னடா பேசிட்டு இருக்க? அவரு இப்பவும் என்னோட நல்ல ஃப்ரெண்டு, அவ்வளவுதான். எனக்காக அவர் என்ன வேணாலும் செய்வாரு. அவர் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு எனக்கு. என்னோட வாழ்க்கையில இனிமேல் கல்யாணத்தை பத்தி யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லடா. நீங்க என் குழந்தைங்க இருக்கீங்க, உங்களோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. அதை கேட்ட உடனே அப்படி மனசு கலங்குது எழிலுக்கு. அப்படியே அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில ஆகுது. அப்பதான் செல்வி வர்றாங்க. செல்விக்காவை பார்த்தோன்னே இவங்க 2 பேரும் ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. ஏ செல்விக்கா எப்படி இருக்கா அப்படின்னு இவங்க 2 பேர்த்தையும் பார்த்தோன்னே செல்வி அக்காவுக்கு பயங்கர சந்தோஷம். அக்கா பார்த்தே இல்ல, எழில் தம்பி வந்துரும்னு சொன்னல, பாத்தியா வந்துருச்சு அப்படின்னு சொல்லவும், ஆமாண்டி எனக்கும் நம்பிக்கை இருந்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, எழில் ஷூட்டிங் ஃபுல்லா கேன்சல் பண்றாரு. பாக்யா, எழில், செல்வி, இனியா இவங்க 4 பேரும் ஊரை ஃபுல்லா நல்லா சுத்தி பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே ஒரு 2-3 நாள் போகுது. அதுக்கப்புறம் காலையில ஆகுது. அம்மா ஒரு இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போறேன் வா அப்படின்னு சொல்லி எழில், இனியா 2 பேரும் கூட்டிட்டு போறாங்க. பார்த்தா ஏர்போர்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க. இதுக்குடா ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்க, நான் சென்னை வரமாட்டேன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லவும், மா நீ ஒன்னும் வர வேண்டாம், அங்க பாரு அப்படின்னு வீட்டுல இருக்க எல்லாருமே வந்திருக்காங்க. பாட்டி, அமிர்தா, ஜெனி, செலியனோட 2 குழந்தைங்க, அமிர்தாவோட 2 குழந்தைங்க எல்லாத்தையுமே கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதை பார்த்தோன்னே பயங்கர சந்தோஷம் ஆயிருது. பாட்டி ஓடி வந்து நம்ம பாக்கியாவை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. பாக்கியா, உன்னை பார்த்ததானே எனக்கு இப்பதான் எனக்கு உயிரே வருது பாக்கியா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சுக்கிறாங்க. ஜெனி சொல்றாங்க, ஏன் ஆண்டி இப்படி சொல்லாம போனீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்புறம் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. செலியர் மட்டும் அப்படியே நின்றுட்டு இருக்காரு. மா சாரிம்மா அப்படின்னு சொல்றாரு. விடுச்சலியா அப்படிங்கும் போது, இல்லம்மா இப்பதான் புரிஞ்சுக்கிட்டோமா உன்னோட அன்பவே, நீ தான் எனக்கு முக்கியம்னு எனக்கு தோணுச்சுமா, நீ தான் எனக்கு எல்லாமேமா. அப்பா அவர் ஃபேமிலியை பார்த்துட்டு போயிட்டாருமா, கொஞ்ச நாள் ஆக ஆக ராதிகா ஆண்டி தான் முக்கியங்கிற மாதிரி போயிட்டாருமா, என்னம் கூட கண்டுக்காத அளவுக்கு போயிட்டாருமா. ராதிகா ஆண்டி அப்பா மேல பாசத்தை காட்ட காட்ட நம்ம கிட்ட இருந்த பாசம் அப்படி குறைஞ்சு போச்சுமா. அவரு லைஃப பார்த்துட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் உன்னோட பாசமே எனக்கு புரிய ஆரம்பிச்சது, சாரிம்மா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சு அழுகிறாரு. விடுடா வாங்க எல்லாம் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வர்றாங்க. எல்லாருமே அசந்து போயிடுறாங்க. வாவ் இவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பழனிசாமியும் வந்து எல்லாத்தையும் வரவேற்கிறாங்க. தம்பி நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா அப்படின்னு பாட்டி கேக்குறாங்க. ஆமாங்கம்மா இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் நடந்த கதையை பூரா வீட்டுல இருக்க எல்லாத்துக்குமே சொல்றாங்க. பழனிசாமி கிட்ட இந்த விஷயத்த பாக்கியா சொன்னோடனே, நான் ஆச்சு பொறுப்புன்னு சொல்லி ஹோட்டல் வாங்கி கொடுத்து, அதுக்கப்புறம் வீடு பிடிச்சி கொடுத்தது, எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இவங்க கொஞ்சம் கொஞ்சமா எப்படி டெவலப் ஆனாங்க, செல்விக்கா பசங்களை ஸ்கூல்ல சேர்த்துனது, அவங்களுக்கு வீடு பிடிச்சி கொடுத்தது, எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு பழனிசாமி. இதெல்லாம் கேட்டுட்டு எல்லாருமே கண் கலங்கி போயிடுறாங்க. இப்படி ஒரு ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் எல்லாரும் லஞ்ச் சாப்பிட்டு இருக்காங்க. பாட்டி சொல்றாங்க, பாக்கியா இப்பதான் என் நாக்கே உயிர் வந்திருக்கு பாக்கியா, உன்னோட சாப்பாடை சாப்பிடாம என் நாக்கே செத்து போச்சு சொல்லி கண் கலங்கிக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே சந்தோஷமா ஹாப்பியா இருக்காங்க. கார்டன் ஏரியால போன் பேசிட்டு இருக்காங்க.
இருக்காரு பழனிசாமி. அப்ப பாட்டி அவர்கிட்ட தனியா வந்து பேச வர்றாரு. "தம்பி உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்" அப்படின்னு சொல்றாங்க. "சொல்லுங்கம்மா." "இல்ல தம்பி, எல்லாரும் சொன்னாங்க நீங்க ஃப்ரெண்ட்லியா இதை செய்யறீங்கன்னு. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? என் மருமக என் பையன் கூட வாழ்நாள் முழுதும் வாழுவான்னு நினைச்சேன். ஆனா என் பையன் என் மருமகளை தூக்கி போட்டுட்டு போயிட்டான். ஆனா நீங்க எவ்வளவு பொறுப்பா ஒரு ஃப்ரெண்டா பாத்துக்கிறீங்க. அவளுக்கும் ஒரு துணை வேணும்பா. நீங்க பாக்கியாவை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா?" அப்படின்னு கேட்கும்போது அவர் அப்படியே மௌனமா இருக்காரு. "என்னங்க தம்பி, அம்மா எங்களோடது ஃப்ரெண்ட்ஷிப் தான். இது காதல் இல்ல, வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தாம்மா. கடைசி வரைக்கும் நானும் பாக்கியா மேடமும் நல்ல ஒரு ஃப்ரெண்டா தாமா இருப்போம்" அப்படின்னு சொல்லிடுறாரு பழனிசாமி. பாக்கியாவும் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டாங்க, பழனிசாமியும் நாங்க ஃப்ரெண்டா தான் நீ வாழ்நாள் முழுவதும் இருக்க போறோம்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இதை கேட்ட உடனேவே பாட்டிக்கு மனசு நெகிழ்ந்துடுறாங்க. பழனிசாமி கையை பிடிச்சிட்டு அப்படியே அழுகுறாங்க. அதுக்கப்புறம் பாக்கியாவை ஊருக்கு போலான்னு சொல்றாங்க. பாக்கியா இதெல்லாம் விட்டுட்டு வர முடியாதுன்னு சொன்னோன்னே எல்லாருமே தீர்மானமா ஒரு முடிவு பண்ணிடுறாங்க. இனி எல்லாருமே இங்கதான் இருக்க போறோம். சரின்னு சொல்றாரு. "எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வேலையை விட்டுட்டு வந்து இங்கேயே அம்மா கூடயே இருந்துக்குவேன்" அப்படின்னு சொல்றாங்க. "ஹோட்டல் வேலையில நான் பாத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. இனியாவும் சொல்லிடுறாங்க, "நானும் இனி இங்கதான் இருக்க போறேன், அம்மா கூட தான் என் லைஃப் ஃபுல்லா. நான் ஹோட்டல்லே எனக்கும் என்னோட ஒரு பொறுப்பு குடும்பம் நானும் செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு டைரக்ஷன்லாம் ஒண்ணும் வேண்டாம்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. "எனக்கு அம்மா தான் முக்கியம், அம்மா கூடவே இருக்கிறேன்னு" சொல்லிடுறாங்க. "நீ என்ன சொல்ற எழில்?" அப்படின்னு பாட்டி கேக்குறாங்க. "நான் என்ன சொல்ல போறேன், வந்து அம்மாவை பார்த்த முதல் அந்த செகண்டே நான் முடிவு பண்ணிட்டேன், இனி அம்மாவை விட்டு எங்கேயும் போறதில்ல, அம்மா கூட தான் இருப்பேன்னு முடிவு பண்ணிட்டேன்" அப்படின்னு சொன்னோடனே பாட்டி சொல்றாங்க. எல்லாரும் அப்படியே திரும்பி பாட்டி நீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பாக்குறாங்க. "நானும் அப்பவே முடிவு பண்ணிட்டேன். நீ என்னைக்கு போன் பண்ணி எங்ககிட்ட பாக்கியாவை பார்த்தேன்னு சொன்னையோ அப்பவே நான் முடிவு பண்ணி தான் நான் துணியெல்லாம் ஒட்டுமொத்தமா எடுத்துட்டு வந்துட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க பாட்டி. பழனிசாமி இதெல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு பழனிசாமி வராரு. "மேடம் நான் கிளம்புறேன், நம்ம பக்கத்துல ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குல்ல, அங்க தங்கிக்கிறேன்" அப்படின்னு சொல்லும் போதே அதை கேட்டுட்டு எல்லாரும் மௌனமா இருக்காங்க. என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்கும் போதே பாட்டி அப்படியே எழுந்திருச்சு போறாங்க. "தம்பி, அந்த கோபி என் மகன் இல்ல தம்பி, நீ தான் என் மகன், இந்த வீட்டுல தான் நீ தங்கணும்" அப்படின்னு சொல்றாங்க. "அம்மா" அப்படிங்கும் போதே, "ஆமா தம்பி, நீ இந்த வீட்டுல தான் எங்க கூடயே ஒரு ஃபேமிலியா வாழணும்" அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க. பாட்டியே சொல்லிட்டாங்க, அப்புறம் என்ன, நீங்க இங்கதான் இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. அப்புறம் என்ன, ஒரு ஹாப்பி என்டிங் தான். எல்லாருமே இப்போ ஜாலியா இருக்காங்க. கோபி மட்டும் ராதிகா செஞ்சு போடுற அந்த மொக்க சமையலை சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. இப்படிதான் இந்த எபிசோட் நடக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.